ஸோ ஹலோ ஆல், என்னோட நேம் சிவசங்கர். நான் ஒரு சீனியர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கேவ்ஸ் டெக்னாலஜிஸில். சார் சொன்ன மாதிரி இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் L1 டீம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்கான ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்விரான்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் கேர்னு எடுத்துக்கலாம். ஒரு ஏபிசி ஹெல்த் கேருக்கு ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சர்வர் செட்டப் வந்து யூஎஸ்ல இருக்கு. ஸோ அது ஆன்பிரம் சர்வராகவும் இருக்கலாம், கிளவுட் என்வரான்மெண்ட் இருக்கலாம். ஸோ நம்ம ரிமோட்டா சப்போர்ட் பண்ணுவோம். இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், நம்ம மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி மாடல் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சர்வர் டீம்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டீம், லினக்ஸ் டீம்னு தனியாக வச்சிருப்பாங்க. சில ஆஃபீஸில் வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி கூட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்க்கு தனியாக ஒரு டீம் இருக்கும், டேட்டாபேஸ்க்கு ஒரு டீம் இருக்கும், மானிட்டரிங்க்கு ஒரு டீம் இருக்கும். மானிட்டரிங்னா SolarWinds அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க. டிபிஏக்கு ஒரு டீம் இருக்கும். இது போக டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு விண்டோஸ் சர்வர் டீம், மானிட்டரிங் டீம், நெட்வொர்க்கிங், அப்ளிகேஷன் டீம் அண்ட் ஸோ இந்த மாதிரி கம்பைண்டா சர்வர், நெட்வொர்க்கிங், டிபிஏ, மானிட்டரிங், அப்ளிகேஷன் டீம், இந்த மாதிரி கம்பைண்டா ஒர்க் பண்ற அந்த 5-6 டீம் தான் இன்ஃப்ரா டீம் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இன்ஃப்ரா டீம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா டீமும் கம்பைண்டா ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய சினாரியோல சர்வர் டீம் வந்து நெட்வொர்க்கிங் டீம் கூட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜ் டீம் கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சினாரியோல இருக்கும். விண்டோஸ் சர்வர் இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் வந்து L2 டீம்ல இருக்கேன். ஸோ சர்வர் L2 டீம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கும்னா சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ண விண்டோஸ் சர்வரை நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற போது பார்த்தீங்கன்னா என் டு என் சப்போர்ட் கொடுப்போம் சர்வருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூவா இருக்கட்டும், ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பேட்சிங், ஒரு யூசர் ரெக்வஸ்ட், யூசர் கிரியேஷன், பெர்மிஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நம்ம என் டு என் மேனேஜ் பண்றதா ஒரு சர்வர் டீம். ஸோ இதுல கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்ல மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு, டிஎன்எஸ், டிஹெச்சிபி, ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ், ஹைப்பர்-வி, இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவல்யூஷன் ஆஃப் விண்டோஸ் ஓஎஸ் வெர்ஷன் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரா இருப்போம் விண்டோஸ்ல. ஏன்னா நம்ம பர்சனல் லேப்டாப்ல மோஸ்ட்லி எல்லாரும் விண்டோஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் NT வெர்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விஸ்டாலாம் யூஸ் பண்ணியிருப்போம், விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு எவல்யூஷன்லையும் மைக்ரோசாஃப்ட் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சேம் டெஸ்க்டாப் வெர்ஷன் மாதிரி ஓஎஸ் வெர்ஷனுக்கும் சேஞ்சஸ் வரும். எப்பெல்லாம் ஒரு ஓஎஸ் வெர்ஷன் சேஞ்ச் வரும்போது டெஸ்க்டாப் வெர்ஷனும் பேரலா வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி நிறைய ஐடியா வேணும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லேர்ன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட் விண்டோஸ் சர்வர் எவல்யூஷன் வெர்ஷன்ஸ் செக் பண்ணாலே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லேர்ன் சைட்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் நிறைய நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இதெல்லாம் வந்து மெயின் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து DHCP எடுத்துக்கலாம். ஸோ DHCP நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷராக வந்து ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல போய் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ புது அசெட் கொடுப்பாங்க. நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா அசெட் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஒரு அசெட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐபிலாம் அசைன் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ஓஎஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அட் த டைம் நீங்கள் அந்த ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் லேண்ட்லையோ இல்லை ஒரு எத்தர்நெட் லீவ்லையும் கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து டோரா ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோரா இஸ் நத்திங் பட் டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வஸ்ட், அக்னாலேஜ், விச் மீன்ஸ் உங்க லேப்டாப்புக்குன்னு ஒரு மேக் அசைன் ஆயிருக்கும். ஸோ அந்த மேக் வந்து கம்யூனிகேட் பண்ணும் கிளைண்ட் கூட. ஸோ இப்போ நம்ம எங்க ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு DHCP செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, புதுசா இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, ஒரு டிவைஸ் டிஸ்கவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணும். இந்த மாதிரி புதுசா ஒரு அசெட் வந்திருக்குன்ட்டு ஜஸ்ட் டிஸ்கவர் பண்ணி அந்த DHCP-லேருந்து ரெக்வஸ்ட் வரும், ஒரு ஆஃபரிங் வரும். இந்த மாதிரி ஒரு டிவைஸ் டிஸ்கவர் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஐபி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐபி அசைன் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் மறுபடியும் இங்கேருந்து போகும். ஓகே ஃபைன், எனக்கு அந்த ஐபி ஓகே, எனக்கு வந்து அசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அக்னாலேஜ் பண்றீங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நீங்க எதுவும் மேனுவலா எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க போய் ஸ்டாட்டிக்கா போயிட்டு ஐபி இது அசைன் பண்ணவே தேவையில்லை. பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அசைன் ஆயிரும். இந்த ப்ராசஸ் தான் DHCPன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி எடுத்துக்கலாம்.
ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளவுடுக்கு போகாம நீங்க ஒரு ஆன் பிரம் ஆப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு டொமைன் பில்ட் பண்ணுவீங்க. நம்ம சினாரியோல பாத்தீங்கன்னா இங்க மெம்பர்னு வச்சுக்கலாம். மெம்பர்னு ஒரு டொமைனை பில்ட் பண்றீங்க. இனிஷியலா ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணி ஹார்ட்வேர் வாங்கி நீங்க ஓஎஸ் போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் தான் செட் பண்ணுவீங்க. எனக்கு ஆக்சுவலா இங்க ப்ராக்டிக்கல் வந்து என்னோட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனா ஏதாவது ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு பெருசா அந்த மாதிரி ரெலவெண்டா கிடைக்கல. ஃபியூச்சர்ல வந்து இன்கேஸ் நல்லா பண்ண முடியும்னா பாக்குறேன். நீங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா சர்வர் மேனேஜர்னு எந்த சர்வர் நீங்க பில்ட் பண்ணாலும் இனிஷியலா போனீங்கன்னா சர்வர் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் ஒரு கிராஃபிக்கல் யூஐ ஓப்பன் ஆகும். அதுல போய் பாத்தீங்கன்னா ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா ஏடிக்குன்னு ஒரு ரோல் அண்ட் ஃபியூச்சரை அசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் சர்வர்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் 2022 நீங்க பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதை டிசியா ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இதெல்லாம் இன்டெப்தா கொஞ்சம் போகும். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக சொல்றேன். ஸோ நம்ம சினாரியோல மெம்பர்னு ஒரு டொமைனை பில்ட் பண்றோம். பில்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா அதுல என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸை கீழே கொண்டு வந்துட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு 10 சர்வர் பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ரா 1, இன்ஃப்ரா 2, இன்ஃப்ரா 10 வரைக்கும் பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இன் ஃபியூச்சர் என்ன பண்ணலாம்னா ஒரு குரூப் பாலிசி மாதிரி கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து ஐடியல் டைம் நோட் அந்த மாதிரி நிறைய பாலிசியை வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் லைக் ஐடியல் டைம் நோட்னா நத்திங் என்னன்னா இப்போ நீங்க ஒரு சர்வர் யூசர் செஷன் எடுத்திருக்கீங்க 30 மினிட்ஸா எந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா உங்க செஷன் வந்து ஐடியலா போச்சுன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ரூல் செட் பண்ணலாம். இது எல்லாமே ஏடியில பண்ணக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்ல இப்போ உங்க ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. பிளஸ் இப்போ உங்க ஆஃபீஸ்க்கு ஒரு 30 நியூ ஜாயினி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 நியூ ஜாயினிக்கு ஒரு யூசர் கிரியேஷன் பண்றீங்க. அந்த யூசர் கிரியேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஏடி கீழே தான் பண்ணுவீங்க. ஸோ லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே ஏடி தான் எல்லாமே. விண்டோஸோட ஒரு கோர் காம்பனண்டே ஏடின்னு சொல்லிக்கலாம். ஸ்லைட்ல போட்ட மாதிரி யூசர் ஆத்தென்டிகேஷன், பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் த்ரூ குரூப் பாலிசி, நான் ஜிபிஓ பத்தி சொல்லிட்டு இருந்தேன். குரூப் பாலிசி பள்ளியா என்ன பண்ணலாம். லைக் உங்க டைம் சிங்க் கூட இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சிஸ்டம் டைம் வந்து இஎஸ்டி டைம் ஜோனுக்கு மாத்தணும். இனிஷியலா நீங்க பில்ட் பண்ணும்போது ஐஎஸ்டில வச்சிருக்கீங்க, இஎஸ்டில மாத்தணும். நீங்க குரூப் பாலிசி வழியாவே என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏடில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏடி பத்தி நீங்க ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கணும் அப்படின்னா லைக் ஏடிக்குன்னு தனியா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம பேசிக்கா என்னன்னு ஏடி மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? டிஹெச்சிபி பத்தி சொல்லிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்எஸ். ஸோ டிஎன்எஸ் இஸ் நத்திங் பட் டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ லைக் ஆல்ரெடி செஷன்ல வந்து சார் நிறைய இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரி, எனக்கு சிஸ்டம்க்கு நம்மளுக்கு ஐபி தான். அது உங்களுக்கு வந்து எல்லாராலையுமே இப்போ 192.160.10.1 அப்படிங்கிற ஐபி நேம் நினைவு வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே ஈஸியா ரிமெம்பர் பண்றது பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் தான், ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி என்னன்னா நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு ஏடி செட்டப் பண்ணிட்டோம். ஸோ டிஎன்எஸ் செட்டப் பண்றதுக்கு ஃபார்வர்ட் லுக்அப், ரிவர்ஸ் லுக்அப்னு 2-3 ஜோன் கிரியேட் பண்ணுவாங்க. ஜோன் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ரா 1க்கு வந்து இந்த ஐபி இருக்குன்னா இந்த ஐபி டு ஹோஸ்ட் மேப்பிங் பண்ணுவாங்க. பண்ணதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்க உங்க என்விரான்மெண்ட்ல போய் இப்போ சாதாரணமா லைக் உங்க லேப்டாப்லயே போய் பிங் google.com போடுப்பாங்க, ஒரு ஐபி ரிசால்வ் ஆகும். ஸோ இது எல்லாமே டிஎன்எஸ் மேப்பிங் தான். ஓகே, இப்போ எங்க என்விரான்மெண்ட்ல வந்து இன்ஃபோ பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்றாங்க. லைக் எங்களுக்கு டிஎன்எஸ் செட்டப்னு தனியாவே கிடையாது. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, இன்ஃபோ பிளாக்ஸ் பத்தி நிறைய கத்துக்கோங்க. இன்ஃபோ பிளாக்ஸ்ல லைக் நம்ம டிஎன்எஸ்ல மேனேஜ் பண்றது எல்லாமே, ஜோன் கிரியேட் பண்றது எல்லாமே ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டிஎன்எஸ். ஓகே, ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு லேப்டாப்ல போய் இங்க ஒரு லோக்கல் மிஷின்ல போனீங்கன்னா எம்எஸ்டிஎஸ்சின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாவே இருக்கும், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து எந்த மிஷினுக்கும் ஆக்சஸ் கிடையாது. லைக் இப்போ நீங்க கிளவுட் என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஒரு சர்வர் லைக் லைசன்ஸ் வாங்கி பில்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஒரு சினாரியோ எடுத்துப்போம். அந்த சர்வர் வந்து உங்க லோக்கல் மிஷின்ல இருந்தே ஆர்டிபி எடுக்கலாம். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன காமிக்கிறேன்னா, நீங்க portal.azure.com சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷினை உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டிபி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எம்எஸ்டிஎஸ்சிங்கிறதா ஒரு கோர் கான்செப்ட். அதே மாதிரி விண்டோஸோட டிஃபால்ட்டா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீசஸ் இருக்கு. அது இன்பில்டாவே உங்களுக்கு ஓஎஸோட வந்துடும். ஜஸ்ட் வந்து நீங்க சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா services.msc, என்னதான் நமக்கு கிராஃபிக்கல் மோட் இருந்தாலும் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லதுதான். இப்போ சர்வீசஸ்க்கு இந்த கமாண்ட் நீங்க நிக்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா ncpa.cpl, இதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சர்வீசஸ் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு services.mscன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க உங்க லேப்டாப்லயே செக் பண்ணலாம். டிஃபால்ட்டா விண்டோஸோட நிறைய சர்வீசஸ் ஆட்டோமேட்டிக்காவே ரன் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சர்வீசஸ்.
சில சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் ஸ்பூலர்லாம் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நான் எதுவும் பிரிண்டர் யூஸ் பண்ணல. தேவையில்லை, நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்டோட SQL DBA அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த சர்வீசஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்டெகிரேட் ஆயிரும். ஸோ அந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. சில கிரிட்டிக்கல் சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து யூஸ் பண்ணாதனால இங்கே டிசேபிள் இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம்னு கேட்டேன். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு சர்வர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் கண்டிப்பா எனேபிளா இருக்கும். அது இருந்தால் தான் உங்களால ஆடிபி எடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸ்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்ட் சர்வீஸ் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த சர்வீஸ் ரன் ஆகணும்னா இந்த 2 சர்வீஸும் ரன் ஆகணும். சம்டைம்ஸ் என்ன சினாரி ஆகும்னா இந்த சர்வீஸ் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா கூட இது ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி டைம் இப்போ சர்வீஸ் இஷ்யூலாம் வந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் செக் பண்ணணும் டிபெண்டன்ட் சர்வீஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே ஃபைன். அதே மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் லைசன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு சர்வர்ல பாத்தீங்கன்னா அட் அ டைம் 2 ரிமோட் யூசர் செஷன் தான் எடுக்க முடியும். சேஃபார் சினாரியோ உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு கிரிட்டிக்கல் சர்வர் இருக்கு, நீங்க வந்து அதை மேனேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சினாரியோ உங்க டீம்ல 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்குமே கன்கரன்ட் செஷன் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா ரிமோட் டெஸ்க்டாப் லைசன்ஸ் மேனேஜர்னு சொல்லி இருக்கு. நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் யூசர் செஷன் எடுத்துக்கலாம். பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு மிஷின் இங்க ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க. லைக் அதோட கிரிட்டிக்கல் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ், RDS சர்வீஸ். ஓகே சி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் சர்வர், லைக் பீட் உங்க சர்வர் இல்ல டெஸ்க்டாப் பொசிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அது பேச்சிங்கா தான் இருக்கும். எங்க என்விரான்மெண்ட்ல வந்து SCCM யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் SCCM. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன், நான் லைக் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. இப்போ மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் செகண்ட் டியூஸ்டே பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம Windows 10 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷனா இருந்தாலும் சரி, சர்வர் வெர்ஷனாலும் சரி, எவ்ரி மந்த் பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அது கியூமுலேட்டிவ் அப்டேட்டா இருக்கலாம், இல்ல லைக் அது கிரிட்டிக்கல் என்ன சொல்றது கியூமுலேட்டிவ் அப்டேட் இல்லைன்னா சர்வீஸ் டேக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. சில அப்டேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் அப்டேட்ஸா இருக்கும். இப்போ நீங்க லைசன்ஸ் வெர்ஷன் உங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணிடுவீங்க. நீங்க எப்பெல்லாம் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அப்டேட் புஷ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ சிமிலர்லி ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு 2000 சர்வர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சர்வர்லையும் போயிட்டு நம்ம அப்டேட்டை புஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ SCCMங்கிற மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி அதுக்கு தனியா செக்யூரிட்டி டீம்ஸ் நிறைய இடத்துல விண்டோஸ் டீமே அதை பண்ணுவாங்க. எங்க என்விரான்மெண்ட்ல செக்யூரிட்டி டீம் தான் பாத்துக்கிறாங்க. என்னன்னா இப்போ இந்த மந்த் ஆகஸ்ட்டுக்கு ஒரு செகண்ட் டியூஸ்டே வருதுன்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்ன சர்வர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், சே நம்ம 2019 and 2022 2 வெர்ஷன் ஆஃப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 2019க்கும் 2022க்கும் என்ன பேட்ச் இனிஷியேட் லைக் மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கான், நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணிட்டு ஒரு டெப்ளாய்மெண்ட் டூல்ல வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே பேட்சை வந்து நம்ம டெப்ளாய் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரீசெண்டாக கூட நீங்க பார்த்துருப்பீங்க, லைக் ஒரு அது மைக்ரோசாஃப்டோட இஷ்யூ இல்ல, லைக் கிரவுட் ஸ்ட்ரைக்கரோட இஷ்யூ, அந்த அப்டேட் பண்ணதுனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் பேட்சிங் கூட இந்த மாதிரி கூட சினாரியோ ஹேப்பன் ஆகலாம், லைக் சர்வர் இஷ்யூல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு மந்த் பின்னாடி தான் இருப்பாங்க. இப்போ ஆகஸ்ட் மந்த் அப்படின்னா ஜூலை மந்தோட பேட்ச் தான் இங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, இங்க லைக் எங்க என்விரான்மெண்ட்டை பொறுத்து. அதே மாதிரி என்ன அப்படின்னா ஸோ அதான் இப்போ அந்த பேட்சை வந்து ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணி செக்யூரிட்டி டீம் வேலிடேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ப்ரான் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஐ மீன் த 3rd வீக் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்ல ஒன்ஸ் அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ப்ரொடக்ஷன் சர்வருக்கு டெப்ளாய் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து மேனுவலா பண்ண முடியாதுங்கிறதுனால SCCM WSUSங்கிற மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக SCCM அட்மினிஸ்ட்ரேட்டரே நிறைய இடத்துல இருப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அங்க பாலிசி கிரியேட் பண்ணி நம்ம புஷ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட Infra1 அப்படின்னு ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சர்வருக்கு ஒரு IT என்விரான்மெண்ட்ல எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு சினாரியோ சொல்றேன். இனிஷியலா அந்த சர்வரை பில்ட் பண்ணும் போதே அப்ளிகேஷன் டீம் வந்து கொடுத்துருவாங்க, எவ்ரி மந்த் எனக்கு 3rd Sunday ஒரு 7 AM to 10 AM தான் என்னோட டவுன் டைம் விண்டோன்னு கொடுத்துருவாங்க, விச் மீன்ஸ் 3 hours விண்டோ. ஸோ நீங்க வந்து உங்களோட இன்வென்டரியில போய் இதை அப்டேட் பண்ணி வச்சிருப்பீங்க. SCCM அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் சர்வரை பில்ட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் SCCMக்கு ஒரு டாஸ்க் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சர்வரோட மெயின்டெனன்ஸ் விண்டோ 3rd Sunday 7 AM to 10 AM அப்படிங்கிறத அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சைட்ல பாலிசி புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 7 AM to 10 AM குள்ள அந்த பேட்ச் புஷ் ஆகி சர்வர் ரீபூட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் நடக்கிற ப்ராக்டிக்கல் சினாரியோ. ஸோ இது மாதிரி டவுன் டைம் வந்து அப்ளிகேஷன் டீமுக்கும் தெரியும்,
அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் தெரியும், யாருக்குமே இம்பாக்ட் கிடையாது. இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் நான் ஒரு சினாரியோ சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ விண்டோஸ் சர்வீசஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்க லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜருக்கு போனீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி விண்டோஸோட நிறைய கோர் காம்பனன்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்க சர்வரில் ஏதாவது இஷ்யூஸ் வருது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டாஸ்க்கை கில் பண்ணிக்கலாம், கமெண்ட் வழியாகவும் கில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் பத்தி நம்ம பேசலாம். ஹைப்பர்-வி. ஸோ ஹைப்பர்-வில பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இனிஷியலா ஹைப்பர்-வி லாஸ்ட் டைம் தயாவும் லாஸ்ட் வீக் செஷன்ல சொன்னார்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர், நீங்க VMware ஒர்க் ஸ்டேஷன் இல்லை Oracle Virtual Box மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு 8 GB RAM, ஒரு 8 CPU ஹார்ட்வேரோட ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இனிஷியலா ஒரே ஒரு விண்டோஸ் OS போட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க லினக்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் இல்லை Oracle Virtual Box இன்ஸ்டால் பண்றீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஐ மீன் CPU அண்ட் RAM வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. அங்க ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷன் போட்டு அதுக்குள்ள ஒரு OS, உங்களுக்கு லினக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு OS போடுங்க. ISO இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்க அங்க மவுண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ ஹைப்பர்-வியும் அதே தான். அது ஒரு வெர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட். ஒரு சாஃப்ட்வேர் லேயர், நம்ம ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அந்த சாஃப்ட்வேருக்குள்ள நம்ம n நம்பர் ஆஃப் VMs பில்ட் பண்ணிக்கிறோம். ஐ மீன் இந்த வெர்ச்சுவல் மிஷின் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அண்ட் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் ரெண்டு இருக்கு. பேர் மெட்டல் இஸ் நத்திங் பட் லைக் இப்போ ஒரு ESXi, இப்போ இங்கதான் நம்ம VMware பத்தி வரோம். பேர் மெட்டல் அப்படின்னா ஒரு ஹை கான்ஃபிகரேஷனான ஒரு வெர்ச்சுவல் மிஷின், ஐ மீன் பிசிக்கல் ஹார்ட்வேர் இமேஜின் பண்ணிக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 GHz ஆஃப் CPU அண்ட் 50 GHz ஆஃப் RAM, அந்த மாதிரி ஒரு ஹை கான்ஃபிகரேஷனான ஒரு சர்வரை இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஒரு ஜஸ்ட் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு பயாஸ் ஃபர்ம்வேர் மட்டும் அப்டேட் ஆகி ஒரு ஹார்ட்வேரா தான் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஒரு மிஷின், அவ்வளவுதான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ESXi-யோட OS இன்ஸ்டால் பண்றோம். அது பாத்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இங்க என்ன அட்வான்டேஜ்னா டைரக்டா அதுல வந்து வேற எந்த ப்ராகன் ப்ராசஸும் ரன் ஆகாது. நம்ம n நம்பர் ஆஃப் VMs பில்ட் பண்ணலாம். இப்போ ப்ராக்டிக்கலா ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்ல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்ல எல்லாருமே ஒரு VMware செட்டப் போறாங்க அப்படின்னா ESXi சர்வர் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்றதுக்கு இனிஷியலா இதுக்கு தான் நம்ம போவாங்க. ஒரு ESXi சர்வரை நீங்க பில்ட் பண்றீங்க, அதுக்கு கீழே ஒரு 10-15 VM பில்ட் பண்ண போறீங்க. இதுதான் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த சினாரியோ. நீங்க ஒரு சின்ன இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன கம்பெனி இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க யூஸ்வலா ஒரு ஹை எண்டான ஒரு லேப்டாப் வாங்கி அந்த லேப்டாப்லயே ஒரு ஹைப்பர்வைசர் போட்டு நீங்க இன்கேஸ் ஏதாவது அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல ஏதாவது அப்ளிகேஷன் எடுத்து டெஸ்ட் பண்றீங்க, ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, அப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு மிஷின் வேணும். ஸோ எல்லாருக்குமே நம்ம தனியா லேப்டாப் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வெர்ச்சுவல் டெஸ்க்டாப் மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ண கொடுத்துக்கலாம். ஓகே, DHCP-லயே நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டேன். பாத்தீங்கன்னா ஐபிக்கு வந்து ஒரு லீஸ் டைம் இருக்கும். இப்போ நான் அந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, புதுசா நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஐடி டீம் பாத்தீங்கன்னா ஐபி அசைன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் அந்த டோரா ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன். டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வஸ்ட், அக்னாலேஜ். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நீங்க ஒரு கண்டினியூஸா ஒரு 1 மந்த் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 days நீங்க ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை. ஸோ அவங்க மேனேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லீஸ் டைம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 8 நாளா தொடர்ந்து வீட்ல இருந்தே ஒர்க் பண்றீங்க, ஆஃபீஸ்க்கு போய் லேண்ட் நெட்வொர்க்கோ ஆஃபீஸ் ஒய்ஃபையோ நீங்க ஆக்சஸ் பண்ணவே இல்லைங்கிற ஒரு சினாரியோ வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐபி வந்து வேற ஒருத்தருக்கு அசைன் ஆயிரும். அசைன் ஆனதுனால லைக் அவங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வரலாம். அதுதான் லீஸ் டைம் ஃபார் ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் நீங்க போய் ஆஃபீஸ் நெட்வொர்க்ல ஒன்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வேற ஒரு ஐபி அசைன் ஆகும். ஸோ இதுதான் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இன்கேஸ் நீங்க ஒரு சர்வர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்க என்விரான்மெண்ட்ல சர்வர் பில்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா தான் ஐபி அசைன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு சர்வரை பில்ட் பண்றோம், அதுல ஒரு அப்ளிகேஷன் டீம் யூஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப் சர்வரா யூஸ் பண்றேன், அப்ளிகேஷன் டீமுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துட்டேன், IAS ரோல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன்னா எவ்ரி டைம் நான் அது DHCP-ல போட்டா லைக் அப்ளிகேஷன் டிபெண்டன்சில வந்து ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா அவங்களால அது வந்து அவ்வளவு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி சர்வர் எல்லாமே ஸ்டாட்டிக் ஐபியா தான் இருக்கும். பட் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ற லோக்கல் லேப்டாப்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா DHCP தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைப்பர்-வில என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம போன சினாரியோ பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷன் உங்க லேப்டாப்ல லோக்கலா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அங்க ஒரு VM பில்ட் பண்றீங்க.
n நம்பர் ஆஃப் விஎம்ஸ் பில்ட் பண்ணலாம் பேஸ்ட் அப்பான் யுவர் ஹார்ட்வேர். நம்ம லைக் உங்களுக்கு ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஎம் அதுல 2-3 வர்ச்சுவல் மிஷின் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோ ஆயிரும். ஸோ அதை பொறுத்து தான் இருக்கு. நான் ஒரு ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டை பொறுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம VMwareக்குள்ளேயே வந்துடலாம். அதுல வந்து லைக் VMware வந்து பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் லீடர் இன் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு லைக் நான்லாம் லைக் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் வாங்கினீங்கன்னா டெடிகேட்டடா அந்த மிஷினை வந்து ஒரு OS போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் VMware அதை பிரேக் பண்ணி எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர்வைசர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது ஒர்க் பிளேஸ்க்கு. ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு லினக்ஸ் மிஷினும் யூஸ் பண்ணணும், ஒரு உபுண்டுவும் யூஸ் பண்ணணும், ஒரு CentOS யூஸ் பண்ணணும், ஒரு விண்டோஸும் யூஸ் பண்ணுங்கிற போது முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் OS போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. பட் VMware அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ரெவல்யூஷன் டெக்னாலஜியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ VMwareல பாத்தீங்கன்னா vSphere ஒரு க்ளோட் ஒரு மெயின் இது இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி, டெஸ்க்டாப் அண்ட் அப்ளிகேஷன் விர்ச்சுவலைசேஷன். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா vCenter கன்சோல்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு URL பேஸ்ட் கண்ட்ரோல். இப்போ என்னன்னா அதுல ஒரு நம்ம டேட்டா சென்டர்ல இருக்கிற மொத்த VMC அதுல கொண்டு வந்துருவோம். n நம்பர் ஆஃப் VMs அங்க பில்ட் பண்ணி அங்க லைவாவே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ vCenter பத்தி தான் இப்போ சொல்லிட்டு இருந்தோம். சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட், ஸ்கேலபிலிட்டி, ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங், அட்வான்ஸ் பெர்மிஷன், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் இல்லாம இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் இப்போ ஒரு DC இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்லட்னு ஒரு DC இருக்கு. அதுல n நம்பர் ஆஃப் VMs ஒரு 10 ESXi ஹோஸ்ட் நீங்க வந்து புதுசா வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ESXiலயும் ஒரு n நம்பர் ஆஃப் VMs பில்ட் பண்றீங்க. இது நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த vCenter சர்வர் மூலமா தான் மேனேஜ் பண்ணுவீங்க. vCenter இஸ் நத்திங் பட் அது ஒரு அப்ளையன்ஸ் மீன்ஸ் லைக் அதுக்குன்னு தனியா நீங்க OS போட வேண்டாம். அது ஒரு அப்ளையன்ஸா பில்ட் பண்ணி லைக் அதுக்கு கீழே நீங்க அந்த vCenter கன்சோல்ல கொண்டு வரீங்க. இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரே கன்சோல்ல நீங்க மல்டிபிள் மிஷின்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது vCenter கன்சோல்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க உங்க என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு URL மாதிரி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் அண்ட் கிளஸ்டர்ஸ், VMs அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க VMs கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம n நம்பர் ஆஃப் VMs இருக்கும். ஒரே இடத்துல நீங்க வந்து மல்டிபிள் VMs மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு VMோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்க இங்க பாத்துக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 4 CPU 2 GB ஆஃப் RAM ஒரு VM யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்ளிகேஷன் டீம்ல இருந்து, எனக்கு வந்து CPU ரிசோர்ஸ் பத்தல, என் அப்ளிகேஷனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க வந்து லைவாவே இங்க ஈஸியா பண்ணிக்கலாம். CPU ரிசோர்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்றது, ரேமை இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய கான்செப்ட் இருக்கு. HADRS அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்கு. நான் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா புரியுமான்னு தெரியல, ஜஸ்ட் நான் சொல்றேன். இப்போ நான் நெக்ஸ்ட் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு ESXல ஒரு 10-15 VM நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு சினாரியோ வருது. அந்த VMல என்ன பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நீங்க வந்து உங்களோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, vMotion சொல்லிட்டு. vMotion பண்ணிக்கலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் vMotion என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ESXல வந்து ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளஸ்டர்ல இருக்கு, விண்டோஸ் ஒரு கிளஸ்டர் கீழே இருக்கு. இன்னொரு அதே கிளஸ்டர்ல இன்னொரு ESX ஹோஸ்ட் இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன பண்றீங்க, இங்க இருந்து இந்த ESXல பாத்தீங்கன்னா ஒரு 15 VM ரன் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ESX ஹோஸ்ட்ல. பட் சிமிலர்லி அடுத்த ESXல பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் யூட்டிலைசேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ vMotionங்கிறது நத்திங் பட் ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர், அவ்வளவுதான். இங்கே நீங்க லைவா மைக்ரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அது ப்ராக்டிகலா இருந்தா உங்களுக்கு புரியும். அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் vMotion சொல்லிட்டு, ஸ்டோரேஜ் vMotion இல்ல கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மட்டும் vMotion பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். DRS ஓகே, DRS சேம் லைக் நான் இனிஷியலா முன்னாடி சொன்னேன். ஒரு ESXi ஒரு பவர்ஃபுல் சர்வர் அப்படின்னு சொன்னேன். லைக் ஒரு GHz ஆஃப் மெமரி அண்ட் CPU ஸ்டோரேஜ்லாம் GHzல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சினாரியோ வருது, உங்களுக்கு ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்ல வந்து இந்த சர்வர்ல வந்து யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் போய் மைக்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க DRS யூஸ் பண்ணலாம். என்னன்னா DRS இஸ் நத்திங் பட் லோட் பேலன்சிங். நான் போன சினாரியோல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு CPU ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு, இங்க RAM வந்து கம்மியா இருக்குன்னு லைக் நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், DRSல ரூல் செட் பண்ணலாம். ரூல் எப்படி செட் பண்றீங்க அப்படின்னா இங்க CPU ரிசோர்சஸ் வந்து அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்க ஈஸியா மைக்ரேட் பண்றதுக்கு இந்த DRSல ரூல் செட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க vCenterலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், DRSல எப்படி மைக்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் நத்திங் பட் லோட் பேலன்சிங் சொல்யூஷன். பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி. இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஹை அவைலபிலிட்டி ஏன்னா லைக் உங்களுக்கு ஒரேடியா ரொம்பவும் சொன்னா வந்து அது எப்படி புரியும்னு தெரியல, அதனாலதான். ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா ஒரு சினாரியோ நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஒரு லேப்டாப் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் ஆஃப் அ சடன் வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்ல ஏதோ ஏதோ பேட்ச் இனிஷியேட் ஆகி உங்களுக்கு சர்வர் உங்க லேப்டாப் வந்து ரீபூட் ஆயிடுச்சு. அப்போ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே லாஸ் ஆயிரும். இதே ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு சர்வர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ரப்டா அது வந்து ஷட் டவுன் ஆயிருது அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஸோ இதே சினாரியோ பாத்தீங்கன்னா இஎஸ்எக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. இஎஸ்எக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு இஎஸ்எக்ஸ் கீழே மல்டிபிள் நம்பர் ஆஃப் விஎம்ஸ் பில்ட் பண்ணுவோம். அதுல ஒரு 5 விண்டோஸ் சர்வர்ஸ் ரன் ஆகலாம், ஒரு 5 லினக்ஸ், 5 சென்டோஸ் சர்வர்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 15 விஎம் ஒரு இஎஸ்எக்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சம் இஷ்யூ, ஒரு ஹார்ட்வேரோ இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூனால அந்த இஎஸ்எக்ஸ் வந்து திடீர்னு சடனா டவுன் ஆகும் போது அந்த அந்த 15 விஎம்ஸ் இம்பாக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக விஎம்வேர் கொண்ட சொல்யூஷன் தான் ஹை அவைலபிலிட்டி. ஸோ அந்த ஹை அவைலபிலிட்டியை நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த இஎஸ்எக்ஸ் சர்வர்ல ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா சேம் டைம்ல என்ன ஆகும்னா லைவா வந்து இன்னொரு இஎஸ்எக்ஸ்ல போய் அந்த விஎம் வந்து அப் பண்ணி விட்டுரும். விச் மீன்ஸ் லைக் அந்த கிளஸ்டர்ல இருக்கிற இன்னொரு இஎஸ்எக்ஸ்ல போயிட்டு அந்த விஎம்ஸ் எல்லாமே லைவாவே மைக்ரேட் ஆயிரும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டவுன் டைம் தான் இருக்கும், பட் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா எண்ட் யூசருக்கு வந்து அது தெரியாது. ஸோ இது விஎம்வேரே கொண்டு வந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி. ஸோ ஓகே கைஸ், ஓகே ஃபைன். இப்போ நம்ம விண்டோஸ்ல டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க உங்க லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும், இல்லை டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணா கூட வரும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் கமாண்ட் தான், dskmgmt.msc. எப்படி லினக்ஸ்ல கமாண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி விண்டோஸ்லயும் நிறைய கமாண்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க போய் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இனிஷியலா முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, சர்வீசஸ், இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் தான், பயப்பட வேண்டாம். தப்பா அடிச்சுட்டு நினைக்கிறேன். services.msc கிளிக் பண்ணீங்கன்னா லைக் உங்களுக்கு சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட், இது விண்டோஸோட கமெண்ட் ப்ராம்ப்ட். அதே மாதிரி உங்களோட நெக் ஓப்பன் பண்ணணும்னா ncpa.cpl. நீங்க நார்மலா GUI ஆக்சஸ் பண்ணாம இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு NCPA. அதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம்னா diskmgmt.msc. ஸோ எல்லாருமே உங்க லோக்கல் லேப்டாப்ல கண்டிப்பா சி டிரைவ் இருக்கும், எக்ஸ்டர்னலா டி டிரைவ் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் டிரைவ் லெட்டர் அசைன் பண்ணுவாங்களா இனிஷியலா அவங்க ஓஎஸ் பில்ட் ஆனோடனே ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் டிஸ்க்கு ஒரு டேட்டா டிஸ்க் இருக்கு. ஸோ இனிஷியலா நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்பில்டாவே சி டிரைவ் கிரியேட் ஆயிரும், லைக் நீங்க ரெக்கவரி பார்ட்டிஷன் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ எக்ஸ்டர்னலா இப்போ ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க, உங்க லேப்டாப்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க போய் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கீழே இதுக்கு கீழே டிஸ்க் 1 அந்த மாதிரி காமிக்கும். நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் நியூ சிம்பிள் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிஸ்க் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்லுது. ஸோ டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும், இப்போ ஒரு 250 ஜிபிக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இந்த ப்ராம்ப்ட்ல போயிட்டு தான் நீங்க டிஸ்க் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டிரைவ் லெட்டர் கொடுப்பீங்க. எங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பாத்தீங்கன்னா இதோட டிரைவ் லெட்டர் எல்லாமே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டிரைவ் லெட்டரை சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம், இங்க சேஞ்சிங்கிற ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு தேவையான லெட்டரை அசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்க இனிஷியலா ஒரு டிஸ்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிரைவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க அப்ப என்ன கொடுப்பீங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் அந்த மாதிரி கொடுப்பீங்க. நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்து அதை கிரியேட் பண்ணுவீங்க அந்த டிஸ்க். இந்த சினாரியோ தான், நீங்க ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் தான் வரும் உங்களுக்கு. நீங்க கிளிக் பண்ணி இது வந்து ஆக்சுவலா எக்ஸ்டெண்டிங்காக ஷேர் போட்டிருக்காரு அந்த ஸ்கிரீன்ஷாட். இது எக்ஸிஸ்டிங் டிஸ்க்ல வந்து நீங்க இன்னொரு டிஸ்க் ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை டைனமிக் வால்யூமா மாத்தி பண்ண முடியும். சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஓஎஸ் டிஸ்க் எல்லாமே வந்து எம்பிஆர். ஸோ பேசிக்கலா 2 பார்ட்டிஷன் இருக்கு நம்ம விண்டோஸ்ல, எம்பிஆர் அண்ட் ஜிபிடி பார்ட்டிஷன். மோஸ்ட்லி எம்பிஆர்னா நத்திங் பட் மாஸ்டர் பூட் ரெக்கார்டர். ஸோ ஓஎஸ் டிஸ்க் எல்லாமே எம்பிஆர்ல தான் வரும். அதோட மேக்ஸிமம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 2 TB தான். ஏன்னா ஓஎஸ்க்கு 2 TBக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோங்கிறதுனால அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. விண்டோஸ்லயே பாத்தீங்கன்னா 2 TBக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுல வந்து 4 பிரைமரி பார்ட்டிஷன்ஸ் தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெக்கவரி பார்ட்டிஷன் அந்த மாதிரி 2-3 பார்ட்டிஷன் இருக்கும். மேக்ஸ் அதோட லிமிட் பாத்தீங்கன்னா 4 பார்ட்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஜிபிடினா இப்போ நீங்க எம்பிஆரை தவிர மற்ற இருக்கிற எல்லாமே வந்து ஜிபிடி தான். ஸோ ஓஎஸ் டிஸ்க் இருக்கு, ஓஎஸ் டிஸ்க் இல்லாம நீங்க டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ், நீங்க மல்டிபிள் டிரைவ்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஜிபிடி தான் இருக்கும். ஜிபிடிக்கு வந்து லிமிடேஷன்ஸ் வந்து 15 TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எம்பிஆர் மாதிரி கிடையாது, உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. 15 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுல 128 பார்ட்டிஷன்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஜிபிடியில் வந்து என்ஹான்ஸ் டேட்டா ரெக்கவரி இருக்க மாதிரி தான் சார் போட்டிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார்
தில்லை சார், ஆக்சுவலா ஜிபிடில என்ஹான்ஸ் டேட்டா ரெக்கவரின்னு போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி ஐடியா இருக்கா? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சிவா, எனக்கு அதை பத்தி எனக்கு ஐடியா இல்ல. ஓகே ஓகே. எனக்கு ஐடியா இல்ல. பட் நீங்க உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன் அந்த ஓகே ஸ்லைட. ஓகே. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பேசிக்கலா இந்த மாதிரி தான் ஒரு விண்டோஸ்ல நான் சொன்ன மாதிரி டிஸ்க் கிரியேட் பண்றது, ஒரு டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதோட டிரைவ் லெட்டர் எப்படி நம்ம நேம் பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஆக்சுவலா கிரிட்டிக்கல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு VMware என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மோஸ்ட்லி நீங்க ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டரா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பேசிக் டாஸ்க் இந்த மாதிரி டிஸ்க் CPU ரேமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது, ஒரு டி டிரைவை வந்து 500 GB எக்ஸ்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி டாஸ்க் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் எக்ஸ்டெண்ட் பண்றது பாப்பீங்க. CPU RAM நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட vCenter கன்சோல்ல போனீங்கன்னா அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுல போனீங்கன்னா CPU RAM வந்து பாப்அப் ஆகும். அதுல போய் நீங்க லைவாவே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் டாஸ்க்ல வரும். உங்களுக்கு அடிஷ்னலா ஒன்று சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இன்பில்டா ஈவென்ட் வியூவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க EVNT WRன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் பண்ணீங்கன்னா ஈவென்ட் வியூவர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சினாரியோல என்ன அப்படின்னா, உங்க சர்வர் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, திடீர்னு உங்க லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. சாரி, ஒரு சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன ரீசன்னே தெரியல, ஆனா ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து உங்களுக்கு வந்து L1 டீம்ல இருந்து ஒரு டிக்கெட் வந்திருக்கு, இந்த மாதிரி சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு L1 டீம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சினாரியோல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க போய் ஈவென்ட் வியூவர்ல தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட ஈவென்ட் வியூவர் லோட் ஆகிட்டு இருக்கு, 1 செகண்ட். இப்போ இந்த ஈவென்ட் வியூவர்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, விண்டோஸ் லாக்ஸ் கீழே சிஸ்டம் லாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அங்க போயிட்டு நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து அந்த ஈவெண்ட்டோட வந்து ஐடி தெரியும் 1074ன்னு. இப்போ நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூசர் 32 லாக். யூசர் 32 இஸ் நத்திங் பட் யூசர் இனிஷியேட்டட் ரீபூட். இப்போ என்னோட நேம் காமிக்குது சிவசங்கர் ஹெச். அன்பிளான்டா ரீபூட் பண்ணியிருக்கேன். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சிங் நடக்கிறதுனால ரீபூட் பண்ணியிருப்பேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே காமிக்குது பாருங்க, ஷட் டவுன் on behalf of NT user authority for the reason. ஸோ மோஸ்ட்லி NT user authorityனா அது பேச்சிங்காக தான் இருக்கும். நீங்க எப்படி அதை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமையும் நீங்க அது பக்கத்துலேயே செட்டப் லாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த செட்டப் லாக்ஸ்ல போயிட்டு இங்க வச்சு வெரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த KB வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு எப்போ 9/14/18 அன்னைக்கு. ஸோ இந்த லாகும் அந்த லாகும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு எப்போ பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ போனீங்கன்னா விண்டோஸ் அப்டேட், இப்போ நான் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க விண்டோஸ் 10 இருந்தாலும் இதே தான், விண்டோஸ் அப்டேட்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்டேட் ஹிஸ்டரியில போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் என்னன்னைக்கு பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்கு. 18 அன்னைக்கு ஒரு .NET இன்ஸ்டால் ஆயிருக்கு, 18 அன்னைக்கு 2 இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ அதே டேட்ல போய் நீங்க ஈவென்ட் வியூவர்ல போய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதை வச்சு மேட்ச் பண்ணி நீங்க மானிட்டரிங் டீமுக்கு சொல்லலாம் அந்த சர்வர் வந்து பேட்ச் ஆனதுனால ரீபூட் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் ஒரு சினாரியோல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீம் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் யாரா இருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ற சர்வரா இருக்கும், நம்மளை இன்ஃபார்ம் பண்ணாமே ரீபூட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு அலர்ட்டா இருக்கும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலர்ட்டிங்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பீட், ஒரு சோலார் வின்ஸ் மாதிரி ஒரு டூலு, ஒரு நாஜியோஸ் மாதிரி, ஒரு ஜாபிக்ஸ் மாதிரி ஒரு டூல் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டூல்ல அலர்ட்டிங் கான்ஃபிகர் பண்றது என்ன ஆகும்னா, நான் முன்னாடி சினாரியோல சொன்னதை இங்கே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ இல்லாம திடீர்னு அந்த சர்வர் ஷட் டவுன் ஆனாலோ, ஒரு டவுன் ஆனாலோ, ரீபூட் ஆனாலோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமா கண்டிப்பா அதை நம்ம செக் பண்ணணும், எதனால ரீபூட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். மேபி அது ஜென்யூன் ரீசன் இல்லாம ரீபூட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதுல ஹார்ட்வேர் இஷ்யூ இல்ல சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் இருக்கலாம். அதை நீங்க ட்ரபுள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டரா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங் தான் உங்களோட மெயின் ஒர்க்கா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரபுள் ஷூட்டிங் உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் ரெக்வஸ்ட், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை வந்து நீங்க CPU RAM எக்ஸ்டெண்ட் பண்றது, டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்றது, ஒரு சர்வருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் வந்து டே டு டே டாஸ்க் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஈவெண்ட் இவரை செக் பண்ணும். இப்போ வந்து 1074 நான் சொன்னேன், அந்த ஈவெண்ட் இல்லாம வேற ஏதாவது ஈவெண்ட் அப்படின்னா நீங்க வந்து அந்த டைம் ஃப்ரேமை நோட் பண்ணிக்கலாம். அந்த டைம் ஃப்ரேமை நோட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி, அந்த டைம் ஃப்ரேமை நோட் பண்ணி இங்க போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஃபில்டர் லாக்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கிரிட்டிக்கல்னு சொல்லி லாக் இருக்கு, இங்க கஸ்டம் ரேஞ்சுன்னு இருக்கு, கொடுத்துட்டு நீங்க எந்த ஈவெண்ட் இப்போ 25th இருந்து 26th அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல என்னென்ன கிரிட்டிக்கல் லாக்ஸ் அப்படின்னு நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கு, சர்வர் டவுனே இருக்கு அப்படின்னா, எந்த ஜென்யூன் ரீசனும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த ஃபில்டர் ஈவெண்ட் லாக்ல போய் இந்த டைம் ஃப்ரேம்குள்ள வச்சு ஒவ்வொரு லாகா வெரிஃபை பண்ணலாம். ஏதாவது ஒரு லாக் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபைண்டிங்ல வரும். ஸோ அதை வச்சு நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஒர்ஸ்ட் கேஸ்ல வந்து உங்களுக்கு என்னவுமே பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி கார்பரேட் என்விரான்மெண்ட் நம்மலாம் லைசன்ஸ் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம், சர்வர் எடிஷன்.
ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்டை கேஸ் ரைஸ் பண்ணுவோம். ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனாக இருக்கு, லைக் ஒரு SQL DB அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சடனாக அந்த சர்வர் ரீபூட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ரீசன் கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக கண்டிப்பாக அந்த ரீசன் நம்ம சொல்ற பொசிஷனில் நம்ம இருப்போம். ஸோ நீங்க ஈவெண்ட் யூரை ட்ரபிள் ஷூட் பண்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு சினாரியோக்காக ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதான். ஓகே, நெக்ஸ்ட் லோக்கல் அட்மின் யூசர்ஸ் அண்ட் குரூப். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட், குரூப் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி பாலிசிஸ். நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்க சர்வர்ல போனீங்கன்னா உங்க லேப்டாப்ல கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணீங்கன்னா அந்த விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ என்னோட டெஸ்க்டாப் எடிஷன்ங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அது ஓகே. ஸோ இப்போ நான் இந்த விண்டோ இப்போ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் சர்வருக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு டேப் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு யூசர் இப்போ சந்தோஷ்ங்கிற ஒரு யூசருக்கு வந்து இந்த இன்ஃப்ரா ஒன்னுங்கிற சர்வருக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, லைக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ்ல போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல அவங்களோட யூசர் ஐடி நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யூசர் ஐடி ஆட் பண்ணாதான் உங்க சர்வருக்கு ஆக்சஸ் வரும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன ஏடியில பாத்தீங்கன்னா நம்ம குரூப் பாலிசி டெப்ளாய் பண்ணலான்ட்டு. ஸோ அதே தான் லோக்கல் அட்மின் யூசர்ஸ் அண்ட் குரூப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம பாலிசி மேனேஜ் பண்றதுக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா எல் யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நான் என்னோட ஓப்பன் ஆகுதுன்னு ஜஸ்ட் செக் பண்ணி பாக்குறேன். ஜஸ்ட் என்ன மாதிரி இருக்கும்னா இப்போ உங்க நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்க டைம் ஜோன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, உங்க ஐடியல் RDB டைம் அவுட், இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லோக்கல் அட்மின் யூசர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் டிஃபால்ட்டா லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ அங்கதான் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சர்வர் ஆக்சஸ் கொடுக்கறதுல இருந்து பாலிசி என்ஃபோர்ஸ் பண்றதுல இருந்து எல்லாமே லோக்கல் அட்மின் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சம்டைம்ஸ் ஏதாவது ஆடிட் ட்ரையல் அந்த மாதிரி இன்கேஸ் ஏதாவது ஆடிட் ட்ரையல் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம், ஏதாவது நம்ம செக்யூரிட்டி டீம்ல இருந்து வந்து நீங்க அந்த சர்வர்ல வந்து எத்தனை பேர் லாகின் பண்ணிருக்காங்க இந்த மந்த்ல ஸ்பெசிபிக் டைம் இன்டர்வல்ல, எத்தனை கன்கரண்ட் ஆர்டிபிஷேஷன் லைவா இருந்திருக்கு, அந்த மாதிரி லிஸ்ட்லாம் சம்டைம்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆடிட்காக கேட்பாங்க. அது ஸ்பெசிஃபிக்கா என்ன ரீசன்ஸ் தெரியல, அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் அட்மின் குரூப்ஸ்ல அது GPOல தான் நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபைன். இப்போ இது போக இன்னொரு சினாரியோ சொல்லலாம்னு நினைச்சேன். ஸ்லைட்ஸ் ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸ்லைட்ல நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை. டிசாஸ்டர் ரெக்கவரி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு கிளைண்ட் பேசிஸ்ல தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒரு US கிளையனுக்கு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஆன் ப்ரெம் என்விரான்மெண்ட் ஒர்க் பண்றீங்க. சார் முன்னாடி செஷன்லாம் சொல்லியிருப்பாங்க ஆன் ப்ரெம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்மளுக்கான ஒரு ஹெல்த் கேர் கம்பெனின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கான ஒரு சர்வர் என்விரான்மெண்ட்டை நம்மளே கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் பில் பண்ணி, சர்வரை பில் பண்ணி, டேட்டா சென்டர் பில் பண்ணி, மெயின்டைன் பண்ணி, மானிட்டர் பண்ணி, மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்ல டேட்டா சென்டர் பில் பண்ணிருப்போம். இப்போ கார்பரேட் என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன் ரெண்டு விதமான சர்வர்ஸ் இருக்கும். எல்லா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல், பட் நான் ப்ராட் வந்து கிரிட்டிக்கல் தான், பட் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்ல வந்து நான் ப்ராட் சர்வர்ஸ்லாம் இப்போ USல ஒரு ஈஸ்ட் US லொகேஷன்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்லாம் வெஸ்ட் USல ஒரு ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெஸ்ட் USல ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கிறவன் வந்து ஒரு பெரிய ஃபிளட், ஒரு பெரிய ஸ்டாமால அந்த என்டையர் ஏரியாவுமே ஃபிளட்டட் ஆயிடுச்சு. டேட்டா சென்டருக்குள்ளலாம் தண்ணி, ஈவன் தோ பவர் பேக்கப் இருந்தாலும் நம்மளால ரன் பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து DC, அதாவது இங்க DC DRன்னு சொல்லுவாங்க. இங்க இது வந்து பிரைமரி லொகேஷன், அது வந்து DRங்கிறது செகண்டரி லொகேஷன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்ளிகா பண்ணிருப்பாங்க. இங்க இருக்க கிரிட்டிக்கல் சர்வீஸ் எல்லாமே அங்கேயே ரன் ஆயிட்டு இருக்கும், நான் ப்ராட் என்விரான்மெண்ட்லயே ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா DC வந்து மொத்தமா ஃபிளட் ஆயிருச்சு, ஆனா அப்ளிகேஷன் ரன் ஆகணும், அவங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லா அவங்களோட யூசர்ஸ் இருக்காங்க, பெரிய இம்பாக்ட் ஆகும்னு அந்த மாதிரி சினாரியோ இருக்குன்னு இமேஜின் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா DCயை வந்து இருக்க எல்லா சர்வீசஸையுமே DRல அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டி தான் டிசாஸ்டர் ரெக்கவரி. இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க டிசாஸ்டர் ரெக்கவரினா என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம சென்னை ஃபிளட்டே ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலா முன்னாடி அசோக் லேலண்ட்ங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கான்ட்ராக்டரா. அவங்களோட டேட்டா சென்டர் பாத்தீங்கன்னா சென்னையில எண்ணூர்ல இருக்கு, கிண்டியில இருக்கு, பட் ஆனா எண்ணூர்ல வந்து ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்ல தான் நாங்க வந்து HPயோட கிளையண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா சென்னை ஃபிளட்ல ஆல்மோஸ்ட் இந்த கிண்டி டேட்டா சென்டரே லைக் அந்த செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணி வந்துருச்சு. ஈவன் தோ பவர் பேக்கப் இருந்தாலும் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட DR சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையோட DR சைட் வந்து ஒசூர்ல அசோக் லேலண்ட் பிளான்ட் இருக்கு. ஸோ சில ERP அப்ளிகேஷன், சில கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை மட்டும் ரன் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் ஆனால் ஹையர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த டைம்ல பெருசா அப்ரூவல் இல்லாதனால அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் ஆனா ஒரு ப்ராப்பர் ஒரு பெரிய கார்பரேட் செட்டப்ல கண்டிப்பா DR வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். எஸ்பெஷலி ஒரு ஆன்-பிரெம் என்விரான்மெண்ட்ல கண்டிப்பா DR இருக்கணும். இதே தான் வந்து சாரும் சொல்லியிருப்பாரு கிளவுட் என்விரான்மெண்ட்ல
எதுக்கு அஷூர் கிளவுடு, ஏடபிள்யூஎஸ் கிளவுடு அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் வெண்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ரீஜன்ஸ்ல அவங்க டேட்டா சென்டர் செட்டப் பண்ணிருப்பாங்க. இந்தியாலையும் செட் பண்ணிருப்பாங்க, லைக் சைனாலேயும் இருக்கும், ரஷ்யா, அமெரிக்கா, யூஎஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ நம்ம சர்வரும் அந்த மாதிரி நம்ம ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனை வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் பண்றோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ரீஜன்ல வச்சிருப்போம், 2 கான்டினென்ட்ல வைக்கும்போது ஈவன் தோ ஒரு ஒஸ்ட் சினாரியோல ஒரு கண்ட்ரில அஃபெக்ட் ஆனா கூட நம்ம இன்னொரு கண்ட்ரில அப் பண்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருப்போம். இது ஒரு ஹை லெவல் ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த டிசாஸ்டர் ரிகவரிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு ட்ரில் மாதிரி, இயர்லி ஒன்ஸோ இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸோ அவங்க வந்து வாலண்டியராகவே இந்த மாதிரி டிசாஸ்டர் ரெக்கவரி செக் பண்ணுவாங்க. ஈவன் தோ 10 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு சினாரியோ இருந்தாலும் கூட அவங்க வந்து எவ்ரி 2 இயர்ஸ் இந்த மாதிரி டிஆர் ட்ரில்ல ரன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். ஸோ கார்பரேட் என்விரான்மெண்ட்ல கண்டிப்பா டிஆர்ங்கிறது ஒரு மேண்டேட்டரி டெஸ்ட், ஆல்மோஸ்ட் டன்னு நினைக்கிறேன். ஓகே சிவா, தேங்க்யூ ஸோ மச் சிவா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வேற லெவல்ல கொஞ்சம் ஹை லெவல்ல போன மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். ஆக்சுவலா உண்மைதான் அதுவும். என்னன்னா இப்ப நீங்க நாளைக்கே வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஒரு டெக் சப்போர்ட் இன்ஜினியர் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அதில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வர் மேனேஜ்மெண்ட் டீம் போனீங்கன்னா தான் இந்த மாதிரியான ஆக்சஸே உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை இன்னைக்கு வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து சிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கியூ செஷன் இஸ் ஓப்பன். ஓகே, பிலால் வந்துட்டாரு, கேளுங்க பிலால். சொல்லுங்க பிலால். ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஆக்சுவலி நான் ஹாஃப்வே தான் ஜாயின் பண்ண, ஒரு 7:15 மேலே தான் டியூ டு சம் ஒர்க்கு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் நீங்கள் அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அங்க இருந்து நான் அப்படியே எக்யூப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அண்ட் அப்புறம் லாஸ்டா சொன்ன சிலதெல்லாம் அதான் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அது பேஸ்ல நாலேஜ் இல்லாததுனால எனக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த விஎம் இன்ஸ்டாலேஷன் சொன்னீங்கல்ல ப்ரோ, நீங்க அந்த ஒராக்கிள் வச்சு அந்த ஹைப்பர்வைசர் வச்சு. ஸோ நான் இன்னைக்கு ராகுல் ப்ரோ எடுத்த செஷன்லையும் நான் அது அவர்கிட்ட கேட்டேன், நான் விண்டோஸ் சப்சிஸ்டமா நான் லினக்ஸை யூஸ் பண்ணிட்டோமா இல்லை ஹைப்பர்வைசர் வச்சு யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு. அவர் வந்து ஹைப்பர்வி யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. பட் நம்ம அன்னைக்கு அதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணாததுனால நான் அவர்கிட்ட ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்கல. ஸோ எனக்கு அந்த ஹைப்பர்வி அந்த இது மட்டும் எனக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, லைக் ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சினாரியோ நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு லைக் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. VMware Workstation ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க ஃப்ரீ வெர்ஷன் தான் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க உங்க லேப்டாப்ல. நாம ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரீ ரெக்வெஸ்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 8 CPU ஒரு 16 GB RAM இருந்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்காவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க உங்களோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ரன் பண்ணுவீங்க உங்க லேப்டாப்ல. ஸோ என்ன பண்றீங்க, VMware Workstation நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு VM நீங்க பில்ட் பண்றீங்க. அதுக்கு ஒரு ISO இமேஜ் வேணும். இப்போ நீங்க ஒரு 2019 சர்வர் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அந்த 2019 ISO வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க அந்த ISO டவுன்லோட் பண்ணி அங்க மவுண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இப்போ உங்களால ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது கண்டிப்பா சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் போனீங்கன்னா தான் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். சர்வர் நம்மளால லைக் ஈஸியா வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்க அஜூர்ல போய் ஒரு சர்வரை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். எங்க போனாலும் நீங்க வந்து அது ஒரு எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ப்ராக்டிகல் சினாரியோல அந்த VMware Workstation நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அதுக்குள்ள போயிட்டு ஒரு ISO இமேஜை மவுண்ட் பண்ணி ஒரு சர்வரை பில்ட் பண்ணி நீங்க டெஸ்டிங்காக ஒர்க் பண்ணி பாக்குறீங்க. ஸோ சர்வர்னா எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி நம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா சர்வரை நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. நான் செஷன்லேயே சொன்னேன், சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணோடனே பாத்தீங்கன்னா சர்வர் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ லினக்ஸ் மாதிரி கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே GUI தான். இப்போ நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன்லாம் அது இருக்காது. சர்வர் மேனேஜருக்குள்ள போனீங்கன்னா அதுல நிறைய ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ PowerShell நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. PowerShell கூட ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் விண்டோஸ். ஈவன் தோ அது வந்து விண்டோஸ் OS-ஓட வரதுனாலும் அது ஒரு ஃபியூச்சரா தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி IAS வந்து ஒரு ஃபியூச்சர். நீங்க இன் கேஸ் லைக் ஒரு வெப் டெவலப்பரா போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க IAS ரோல் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க சர்வர்ல போய் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க IAS ரோல் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும்.
பண்ணதுக்கு அப்புறம் ம் பாத்தீங்கன்னா எனக்கு ஐஏஎஸ் பத்தி அவ்வளவு இன்டெப்தா தெரியல. பட் ஆனா அது வந்து வெப் சர்வருக்காக யூஸ் பண்றாங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ம் பேசிக்கா பாத்தீங்கன்னா HTML கோடிங்ல இப்போ எப்படி சொல்றது, இப்போ இன்ஃபோசிஸோட சைட் எடுத்துக்கோங்களேன். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க நிறைய ஹோம் பேஜ், அவங்க ம் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய போட்டிருப்பாங்க, இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ம் கண்டிப்பா வெப் டெவலப்பர் பேக்எண்ட்ல ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ம் அந்த வெப் சர்வர்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ரோல் இன்ஸ்டால் பண்றீங்க. அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் அதில் போய் இந்த சர்வர்லேயே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பண்ற ஓகே சேஞ்சஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல எண்ட் ஆஃப் த டே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஓகே சினாரியோ வந்து எனக்கு கம்ப்ளீட்டா தெரியல, ஏன்னா நான் ம் டெவலப்பர் பேக்ரவுண்ட்ல இல்ல. பட் ம் இதுதான் யூஸ்வலா நடக்கிறது. இதே ம் ஒரு கார்பரேட் என்வயர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒரு விஎம் ம் பில்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து அதுல சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. ம் அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்க நம்ம பில்ட் பண்ணலாம். ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ நான் டெம்ப்ளேட் பத்திலாம் சொன்னேன் அப்படின்னா அது வந்து ம் உங்களுக்கு ரொம்ப இந்த இது ஆப்டா இருக்காது. ஏன்னா எப்படி ம் பில்ட் பண்றது, அப்ப டெம்ப்ளேட்ல என்னன்னு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்க ம் ஒன்ஸ் என்வரான்மெண்ட்குள்ள உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கா ஒரு சர்வர் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ அதான் எனக்கு என்னன்னா இப்போ நான் வந்து டெவாப்ஸுக்கு ட்ரை பண்ணுறதுனால எனக்கு வந்து லினக்ஸ் வந்து ஒரு பேசிக். ஸோ அதை நான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதோட ப்ராக்டிக்கலாக அது ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் WSL தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். விண்டோஸில் சப்சிஸ்டமாக இன்ஸ்டால் பண்ணி சிஎம்டியில் அதோட கமெண்ட் போட்டு உபுண்டு காலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 லினக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, இதெல்லாம் தனி நீங்கள் ஹைப் என்னோட லேப்டாப் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த என்னோட லேப்டாப்ல வந்து நீங்கள் அதான் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருந்துச்சு. 8 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அவர் அப்போ நீங்கள் தாராளமாக பண்ணலாம், நீங்கள் ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்ணி அது பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த ஹைப்பர்வி கான்செப்ட் அவர் அன்னைக்கு சொன்னாரு, எனக்கு அன்னைக்கு புரியல. இன்னைக்கு நீங்க அதை பத்தி பேசின அப்புறம் தான் எனக்கு அது நாலேஜ் கிடைச்சது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட அந்த ப்ராசஸ் எப்படி என்னன்னு கேட்டேன். ஸோ ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ இதுக்கான டுட்டோரியல்ஸ் நான் யூடியூப்லயே ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இன்ஸ்டாலேஷன்ல எதனா நிறைய ப்ராப்ளம் வீடியோ கண்டிப்பா இருந்துச்சுன்னா. இருக்கு. ஆமா ஆமா, நீங்க ஆன்லைன்ல தேடி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி ஹைப்பர்வைசர் என்னன்னு பாத்தீங்கன்னாலே நிறைய வீடியோஸ் வரும். பட் என்னன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணும்போது அந்த நாலேஜ் இருக்கும். பட் நம்மகிட்ட லேப் என்விரான்மெண்ட் இல்ல, பட் நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டையும் ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலாவே போயிட்டோம். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த நமக்கு ஒரு அந்த வேர்ட்ஸில் ஒரு ஐடியா கிடைச்சது இல்லை. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு தான் எனக்கு அந்த ஹைப்பர்வைசர் கான்செப்ட் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா அந்த சேம் ஹார்ட்வேரை வந்து லைக் இன்னொரு ஓஎஸ் போட்டு யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான், அவ்வளவுதான். ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சாஃப்ட்வேர் அதான் லேயர். அந்த அந்த ஒரு பேசிக் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஹைப்பர்வைசர்னா என்ன, நம்மகிட்ட இருக்கிற பிசிக்கல் ஹார்ட்வேரை நம்ம இன்னொரு ஹார்ட்வேர் நம்ம விர்ச்சுவலா கிரியேட் பண்ணி சர்வர் மாதிரி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருந்துச்சு. பட் இவ்வளோ இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. தேங்க்ஸ் பை தி வே. ஹாஜி சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு சிவா. இல்ல நான் நீங்க அன்மியூட் பண்ணனும் நான் தம்ஸ் அப் போட்டிருந்தேன். ஆக்சுவலா ஓகே நான் ஓகே, வீட்ல கொஞ்சம் நோ ப்ராப்ளம், நோ டக்குன்னு ப்ராப்ளம். போயிட்டு வந்தேன். நான் ஹெட்செட்ல ஸ்டில் கனெக்ட் பண்ணி தான் இருந்தேன். நீங்க பேசுறது நான் கேட்டுட்டே இருந்தேன், ஏட் பண்ணி தான் ஓகே இருந்தேன் ஓகே நானு. ஓகே ஓகேங்க. சரி, தேங்க்யூ மேபி தேங்க்யூ. வேற யாரும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இல்ல, மேபி ஏதாவது இருந்திருந்தா ஹெல்ப் பண்ணிருக்காக நான் இப்போ பிங் பண்ணேன் நானு. ஓகே இப்போ ஓகே நல்லா ஓகே. ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. அதுவே சிவா சொன்னதே ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் 2 பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். வெயிட்டிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கதிர்வனும் ஆமா ஆமா, கௌதம் இருக்காங்க. கௌதம் இருக்காரு. இருங்க, அவங்க 2 பேர்த்தையும் அன்மியூட் பண்றேன். கௌதம், கண்டிப்பா. கௌதம் அன்மியூட் பண்ணிட்டேன், கேளுங்க. ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அந்த முன்னாடி கேட்டிருந்தீங்களா ப்ரோ, அந்த எம்பிஆரும் ஜிபிடியும் அது கொஞ்சம் புரியல ப்ரோ, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்க? ஓகே ஓகே. எம்பிஆர்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ஓஎஸ் டிஸ்க் யூஸ் பண்றது எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க டிஃபால்ட்டா சி டிரைவ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ சி டிரைவ் வந்து மோஸ்ட்லி எம்பிஆர் பார்ட்டிஷன்ல தான் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்க அதை மாற்ற முடியாதுன்னு கிடையாது, வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். பட் பை டிஃபால்ட் வந்து எம்பிஆர்ல தான் இருக்கும். அந்த ஃபார்மேட் 2 ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 2 TB வரைக்கும் தான் போக முடியும். இப்போ உங்க லேப்டாப்ல ஓஎஸ் டிஸ்க் பாத்தீங்கன்னா 100 GB போட்டிருப்பீங்க. அதை வந்து எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 TB வரைக்கும் தான் போக முடியும். பட் சி டிரைவ் தவிர மற்ற டேட்டா டிஸ்க்லாம் வச்சிருக்கீங்கல்ல, இப்போ டி டிரைவ், இ டிரைவ், நிறைய டிரைவ் பார்ட்டிஷன் போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஜிபிடி ஃபார்மேஷன்ல வச்சிருப்பீங்க. அது வந்து நீங்க எவ்வளவு நாளும் எக்ஸ்டெண்ட் எவ்வளவு நாளும் கிடையாது, ஒரு 15 TB வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. அதை வந்து நீங்க வந்து டைனமிக் வால்யூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேண்ட் வால்யூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வினோத், உனக்கு எதுவும் ஐடியா இருந்ததுன்னா நீனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதை பத்தி. வினோத் இருக்கியா? மியூட்ல இருக்கா?
ஓகே ஃபைன், இவ்வளவுதான். மோஸ்ட்லி இதுதான் எம்பிஆர் ஜிபிடினா இதுதான், நம்ம ஸ்லைட்ல பார்த்தோம்னா அதேதான். ஓகே. சிவா. ஜி ஆனா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, எம்பிஆர் ஜிபிடின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் பத்தி கண்டிப்பா ஐடியா இருக்கும். இப்போ ஹார்ட் டிஸ்க்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்னா, இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது வந்து ஆர்பிஎம் சொல்லுவாங்க, ரொட்டேட் பர் மினிட்னு சொல்லிட்டு. அது ஒரு தடவை ரொட்டேட் ஆகும் போதும் அதோட டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா செக்டார்ல வந்து சேவ் ஆகும். இது வந்து ஹார்ட் டிஸ்கோட ஃபங்க்ஷன். நான் வந்து என்னன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷனை சொல்றேன். நான் ஹார்ட் டிஸ்க்ல உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன். ஒரு வாட்டி நடக்கும் போது அந்த ரீட் அண்ட் ரைட்னு சொல்ற மாதிரி ரைட் ஆகிட்டே இருக்கும். ரைட் ஆகுது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க டேட்டா வந்து அந்த செக்டார்ல டேட்டா வந்து சேவ் ஆகும். இவர் சொல்றது இந்த சாட்டா ரைட் ஹார்ட் டிஸ்க், டிரான்ஸ்ஃபர் இப்போ இருக்கிற எஸ்எஸ்டி கிடையாது, சாட்டா சாட்டா சொல்லிட்டு இல்ல, சாட்டா இல்ல, நார்மலா ஹார்ட் டிஸ்கோட ஃபங்க்ஷன். அது சாட்டாவா இருக்கலாம், இல்ல வந்து எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் எது வேணா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கஸ் எது வேணா, எந்த இது வேணா இருக்கலாம். நார்மலா ஹார்ட் டிஸ்க் உங்க சிபியூல நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்போ டெஸ்க்டாப்ல இருக்க ஹார்ட் டிஸ்க்ல இப்படிதான் டேட்டா வந்து சேவ் ஆகும். இந்த எம்பிஆர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் எம்பிஆர் ஜிபிடின்றது ஒண்ணு இல்லை. அதோட அட்வான்ஸ், எம்பிஆரோட அட்வான்ஸ் தான் ஜிபிடின்னு சொல்றது. எம்பிஆரும் ஜிபிடி ரெண்டுமே என்ன பர்பஸ்னா, டேட்டா வந்து நம்ம வந்து செக்மெண்டா வந்து சேவ் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. பர்பஸ்ஃபுல்லா வந்து நம்ம யூஸ் பண்றது எம்பிஆர்ல யூஸ் பண்றதுக்கும் ஜிபிஆருக்கும் என்னன்னா, எம்பிஆர் வந்து அப் டு ஐ திங்க் ஐம் நாட் ராங், அப் டு 2 2 டிபியோ தான். இது வரைக்கும் தான் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும் டேட்டாவை. பார்ட்டிஷன் வந்து நீங்க வந்து அப் டு 2 டிபி வரையும் தான் நம்ம வந்து அதுல ஹோல்ட் பண்ண முடியும். இதுவே ஜிபி எடுத்தீங்கன்னா சிவா சொல்ற மாதிரி 15 டிபி வரையும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் டேட்டாவை. இப்போ அந்த பிபிடில நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, என்ஹான்ஸ்டு டேட்டா ரிகவரின்னு சொல்லிட்டு தில்லை சார் ஒன்று போட்டிருப்பாரு. அது ஒன்றும் இல்லை, நம்ம பெருசா ஒன்றும் இல்லை. அதுல நீங்க வந்து எம்பிஆர்ல நீங்க வந்து டேட்டாவை வந்து ரீட் பண்ணிட்ட பிறகு நீங்க ரிகவரி பண்றீங்க. இன்கேஸ் உங்க ஒஸ்ட் கேஸ்ல வந்து ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்க அதுல இருந்து டேட்டாவை ரிகவர் பண்றீங்கன்னா, அதுல ரிகவர் பண்றதுக்கும் ஜிபிடி ஃபார்மேட்ல இருந்து ரிகவர் பண்றதுக்குமே நம்ம நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஸ்டன்டா நம்ம ஆகிறது, இன்ஸ்டன்டானா 1 hour 2 hourல ஆகிறதுக்கும் அதுல வந்து 10 hours மேல எடுக்கிறதுலாம் கூட வாய்ப்பு இருக்கு எம்பிஆர் ஃபார்மேட்ல. அட் த சேம் டைம் நீங்க ஜிபிடினா ஃபாஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா ரிகவர் ஆகும். இதான் வித்தியாசம். இப்போ மோஸ்ட்லி எல்லா யூஸ் வந்து ஜிபிடில ஏன் பண்றாங்கன்னா வந்து அப் டு வந்து அதிகமான சைஸ் 15 ஜிபி வரையும் நம்ம 15 டிபி வரையும் நம்ம அதை இது பண்ணலாம். சரி, ஆமா, டிபி வரையும் இது பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா ரிகவரி ரிலையபிலிட்டி எல்லாத்துக்கும் வந்து ஹை எண்டா இருக்கிறதுனால நம்ம ஜிபிடில போகணும். கிராஃபிக்கல் பார்ட்டிஷன் டேபிள் நினைக்கிறேன் நான். ஜிபிடி GUID டேபிள் இருக்கு. ஆமா, கரெக்ட். ஜிஓடி அதான் கிராஃபிக்கல் பார்ட்டிஷன் டேபிள்னு சொல்றாங்க. அதான் பட் இப்போ பிராக்டிகல் சினாரியோல பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி ஓஎஸ் டிஸ்க் எம்பிஆர்ல தான் வச்சிருப்பீங்க, அவங்க டேட்டா டிஸ்க் ஜிபிடில வச்சிருப்பீங்க. இது வந்து பட் ஆனா உங்களால மாத்தணும்னா மாத்தலாம், அது வந்து மாத்த முடியாது. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க சிஸ்டமே நீங்க வச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு உங்களோட டைப் லெஃப்ட் சைட்ல காட்டும். அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் டு ஜிபிடி இருக்கும், கன்வெர்ட் டு டைனமிக்னு இருக்கும். நீங்க டைனமிக்ன்றது எப்ப பண்ணுவீங்கன்னா வந்து டைனமிக்கா மாத்திட்டீங்கன்னா ஜிபிடியா கன்வெர்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் நீங்க அங்க போய் செக் பண்ணலாம். நீங்க யூடியூப்ல கூட நிறைய பாத்தீங்கன்னா இது பேசிக்ஸ் தான். இது ஒன்றும் நம்ம பெரிய அளவுல இப்போ டேட்டா ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்டோரேஜ்ல டைப் செட் பண்றீங்க, அவ்வளவுதான். என்ன மாதிரி டைப்ல வந்து எனக்கு வந்து சேவ் டிரைவ் வந்து கிரியேட் பண்ணும், சி டிரைவ் இ டிரைவ்னு கிரியேட் பண்றீங்களா, அந்த டிரைவ் வந்து எந்த மாதிரி பார்ட்டிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு. இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல். இப்போ நீங்க நார்மலா கிளவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன் ப்ரிமிஸ்ல எது இருந்தாலும் வந்து செக்யூரிட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் திங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் தான். இப்போ நீங்க டிரைவ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா NTFS FAT32 கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ FAT32ஓட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் NTFS, நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் சொல்லுவேன். ஸோ அந்த கான்செப்ட்லாம் கூட நீங்க வந்து அதை இதுல டிரைவ்ல நீங்க வந்து செட் பண்ணலாம். அதாவது வந்து ஃபைல் லெவலுக்கு செக்யூரிட்டி அசைன் பண்றது தான் வந்து NTFS யூஸ் பண்ணுவோம். இதே FAT32ல பாத்தீங்கன்னா ஃபைல் லெவல் செட் பண்ண முடியாது, ஃபோல்டர் லெவலுக்கு நம்ம செட் பண்ணலாம். இந்த மாதிரி FAT32 NTFSக்கு டிஃபரன்ஸ் நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ எப்படி டிஸ்க்கு டிரைவ் அந்த டைப் நம்ம எப்படி ஜிபிடி எம்பிஆர் அந்த மாதிரி சொல்றோம், அதே மாதிரி வந்து இந்த செக்யூரிட்டி பர்பஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் வேணா நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி காமிக்கிறேன், ஒரு தடவை பாருங்க. அவரு இப்போ வினோத் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் விசிபிள் ஆனா சொல்லுங்க. தெரியுது சிவா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல ஒரே டிஸ்கா தான் போட்டிருக்காங்க, அதே சி டிரைவ் டி டிரைவா போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கன்வெர்ட் டு டைனமிக் டிஸ்க். இங்க எம்பிஆர் காமிக்குதா, இன்ஆக்டிவ்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் செஷன்ல சொன்ன மாதிரி டிரைவ் லெட்டர் சேஞ்ச் பண்றது, ஒரு டிஸ்க் ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்க் 1ன்னு வந்துடும். நீங்க உங்க லேப்டாப்பை வந்து நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்கை பர்ச்சேஸ் பண்ணி ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஸ்லாட்ல இங்க போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஜஸ்ட் நீங்க அங்க அதை ஃபார்மேட் பண்ணும்போதே நீங்க எம்பிஆரா ஜிபிடியா கொடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகும். ஸோ அதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார்.
இன்னொரு யூசர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிலால் வந்து விச் ஒன் இஸ் த பெஸ்ட், ஆரக்கல் விஎம் பாக்ஸ், கேவிஎம் பாக்ஸ் ஆர் விஎம் பாக்ஸ்னு கேட்டிருக்காரு. நீங்க வந்து இதை தவிர்த்து விஎம் ப்ராடக்ட் நீங்க ஏதாவது வந்து ஃப்ரீ என்ன சொல்றது லைசன்ஸ் இல்லாம ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னால கண்டிப்பா கேட்டீங்கன்னா அது மாதிரி நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். விஎம் ப்ராடக்ட் நீங்க வந்து ஆரக்கல் விஎம் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்க களி ஓஎஸ் இருந்தாலும் சரி, களி லினக்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க வேற ஏதாவது மேக்கோ எதுனாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்னும் ஒன்னே ஒரு பெரிய நம்மளுக்கு மெயின் திங்னா உங்ககிட்ட வந்து கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் ஹையண்டா இருக்கணும். மேபி நீங்க சொன்ன மாதிரி 16 GB ரேம், 1 TB ஹார்ட் டிஸ்க், SSD ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விஎம் பாக்ஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோனஸ் அந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க விஎம் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட அதுல களி லினக்ஸோ இல்லைனா நீங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்க அதை தவிர்த்து நீங்க வந்து டாக்கரு அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க டெவாப்ஸ்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டெவாப்ஸ் யூஸ் பண்றாருன்னா நீங்க சிமுலேட்டர் வந்து போட்டுக்கணும். சிமுலேட்டர்னா நீங்க எப்படி சொல்றது, சிமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு விஎம் பாக்ஸ் தேவையில்ல. சிமுலேட்டர்னா என்ன சொல்றதுன்னா, நான் ஆக்சுவலா வந்து இப்போ கியூபர்நெட்டிஸ் அந்த நீங்க கூகுள்ல கியூபர்நெட்டிஸ் ஒர்க்ஸ்டேஷன் போட்டீங்கன்னா அந்த ஆப்லாம் வரும். எனக்கு அந்த பேர் எனக்கு கரெக்டா தெரியல, நான் செக் பண்ணி கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் இதை பத்தி சிமுலேட்டர் பத்தி கண்டிப்பா நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃப்ரீ லான்ச்சர். நீங்க வந்து எப்படின்னா வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அது பாத்தீங்கன்னா நீங்க அதை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கிளவுட்ல தான் ரீடைரக்ட் ஆகும். நீங்க அதுல இருந்து அப்படியே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் செக் பண்ணிட்டு அதோட ப்ராடக்ட் நேம்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன டூல் என்ன இதுன்றதை நான் வேணா அப்டேட் பண்றேன். சிவா கிட்ட கூட சொல்றேன் நான். தேங்க்ஸ் வினோத். நெக்ஸ்ட் யாரு? Thank you. கதிரவன். கதிரவன். தில்லை ப்ரோ ஆமா யார்? ஆமா கதிரவன் தான் இருக்காரு. குட் ஈவினிங் ப்ரோ. சொல்லுங்க கதிரவன். ஹலோ. ப்ரோ, இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிரைவ்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுல வந்து ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம வந்து டிஸ்க் வந்து ஸ்ப்ளிட் பண்றோம்ல, ஓகே, அது வந்து டிஸ்க் வந்து மெர்ஜ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் சி டிரைவ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ற ஸ்டார்ட் பண்றப்ப. சொல்லுங்க கேக்கு புரியுது. புரியுதா கேக்குறது? இல்ல எப்படி சொல்றீங்க? ஒரே ஹார்ட் டிஸ்க் இல்ல நீங்க சொல்லுங்க. வந்து சி டிரைவ் சொல்லுங்க வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு நம்மளால ஏன் அதை மெர்ஜ் பண்ற எக்ஸ்ட்ராவா ஸ்ப்ளிட் பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்காங்க? அதுல எக்ஸ்ட்ரா ஸ்பிட் பண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரைவ்க்கு 100 GB செட் பண்ணிருக்கோம். 100 GB இருந்து நீங்க ஸ்பிட் பண்றீங்களா, 50 வந்து ஸ்ட்ரிங் பண்றீங்க கரெக்ட்டுங்களா? 50 வந்து தனியா இந்த சி டிரைவ்ல 100ல இருந்து ஸ்ட்ரிங் பண்ணி 50 தனியா, அதாவது வந்து அன்யூஸ்டு பார்ட்டிஷனா பண்றீங்க கரெக்ட்டுங்களா? அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியல. ஸ்பிட் பண்ண முடியலன்னா எய்தர் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்களுக்கு வந்து 100 GB இருக்குன்னா 100 GBல விண்டோஸ்க்குன்னு கன்சியூம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு 30 GB 35 GB வந்து அதை அலோகேட் பண்ணி வச்சுக்கோ, ரிசர்வ்டு மெமரி மாதிரி. சிஸ்டம் மேனேஜருக்காக ஒரு MB கணக்குல தனியா வச்சுக்கோ. அது இல்லாம சிஸ்டம் ரன் பண்றதுக்கு அந்த OS ரன் ஆகிறதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் 2022 வெர்ஷன் ரன் ஆகணும்னா மினிமம் உங்களுக்கு 20 GB ஆச்சு சி டிரைவ்ல உங்களுக்கு இருக்கணும். எம்டி ஸ்பேஸ் சொல்றேன். அப்படி இருந்தாதான் அந்த OS ரன் ஆகிறதுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தாதான் உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ரன் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆனா என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுல இருந்து என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியலன்னா என்ன காரணம்? எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூட்டிலைஸ்டு நீங்க போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு யூஸ்டு ஸ்பேஸ் அன்யூஸ்டு ஸ்பேஸ் செக் பண்ணுங்க. அன்யூஸ்டு ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், வேணா பாருங்க. உங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இப்போ நீங்க டிஸ்க் பார்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு, நான் சாட்ல வேணா போடுறேன். ஓகே, டிஸ்க் பார்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் அட்மினா ஓபன் பண்ணிக்கோங்க. டிஸ்க் பார்ட்டை போட்டுட்டு நீங்க லிஸ்ட் டிஸ்க் பண்ணீங்கன்னா, இப்போ என்னோட சினாரியோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு, அது ஜிபிடியா போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா அந்த டிஸ்கை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் டிஸ்கை செலக்ட் பண்றேன், செலக்ட் டிஸ்க் 0. இப்போ டிஸ்க் 0 இருக்கா, அது டிஸ்க் 0 செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணி அதுல என்ன வால்யூம் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ தெரியுது பாருங்க, டீட்டெயிலா தெரியுது பாருங்க. OS டிஸ்க் C, இது பூட் பார்ட்டிஷன், ரெக்கவரி என்ன கொடுத்துருக்காங்க, டி டிரைவ் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெரியும். நீங்க இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல காஷி விஸ்வநாதன் ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காஷி கேளுங்க. காஷி ஹாய் சார். ஹாய் சார் இன்னைக்கு டவுட் என்னன்னா, சொல்லுங்க. டிஹெச்சிபி சொன்னீங்க ப்ரோ, ஒரு கான்செப்ட் சொன்னீங்க ப்ரோ. அங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு 10 சர்வர் இருக்குன்னா அதுல நான் வந்து ஐடில் டைம் சொன்னீங்க ப்ரோ, அது லீஸ் டைம்
ரிஜிஸ்டர் பண்ணி ஐடியல் டைம் அவுட் வேற, இது வேற, லீஸ் டைம் வேற. டிஹெச்சிபி சரி, நீங்க உங்க டவுட்டை சொல்லுங்க. நாங்க அதுல வந்து இப்போ ஒரு சர்வீஸ்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காரு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மட்டும் அந்த சிஸ்டம் அப்படி எதுவுமே யூஸ் பண்ணாம இருந்தா சிஸ்டம் அப்படியே ஐடியல்ல மாறிக்குமா? இல்ல 10 பேர் யூஸ் பண்ணாம இருந்தா மாறுமா ப்ரோ அது? இல்ல இது இல்ல, அப்படி அது கிடையாது. different இப்போ policy. டிஎஸ்சிபின்றது பாத்தீங்கன்னா, டிஎஸ்சிபின்றது எதுக்குன்னா ஈஸியா சிம்பிளிஃபைட் பண்றதுக்காக தான் டிஎஸ்சிபின்ற கான்செப்ட். அதாவது வந்து உங்க உங்க நீங்க நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கும் ஐபி அசைன் பண்றோம். 100 ஐபி அசைன் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐபி, ஒரு டெஸ்க்டாப், 100 டெஸ்க்டாப் இருக்கு உங்க கம்பெனினா 100 டெஸ்க்டாப்புக்கும் 100 ஐபி அசைன் பண்ணுவோம். சரிங்களா? அந்த 100 ஐபியும் எல்லா நேரமும் யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா யூஸ் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த டிஎஸ்சிபியோட ரிலீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8 டேஸ். 8 டேஸ் வரையும் அந்த ஐபி அந்த பர்டிகுலர் சர்வர் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் டெஸ்க்டாப்புக்கு ரிசர்வ் ஆயிருக்கும். நீங்க அன்டில் அன்லெஸ் நீங்க 8 டேஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. 8 டேஸ் சில பேர் ஊருக்கு போயிடுறாங்க, 8 நாள் யூஸ் பண்ணல, 8 நாள் 9ஆம் நாள் வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐபி இருக்காது. அவங்க ஆக்சஸ் பண்ற நேரத்துக்கு வேற ஐபி டிஎஸ்சிபி கொடுக்கும். இதுதான் டிஎஸ்சிபியோட கான்செப்ட். அந்த ஐபி அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் ஐபி வேற யாருக்குன்னா போய் அசைன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஆஃபீஸ்ல நீங்க வைஃபை யூஸ் பண்றீங்க, நான் சொல்றது லேண்ட் கேபிள்ல கனெக்ட் பண்றீங்க 100 பேருக்கு இருக்குன்னா அது வேற விஷயம். இதுவே நீங்க ஆக்சஸ் பாயிண்ட் வச்சு வைஃபைல உங்களுக்கு மொபைல்ல எல்லாம் ஐபி மொபைல் ஆக்சஸ் பண்றீங்கன்னா மொபைலுக்கும் ஒரு ஐபி செட் பண்ணணும். ஓகேங்களா? மொபைலுக்கும் ஒரு ஐபி அசைன் ஆகும். அதான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி ஐபி ஃப்ரீ ஐபி எல்லாம் எடுத்து அந்த ஸ்லாட்ல இருக்க ஐபியை உங்களுக்கு வந்து அசைன் பண்ணி கொடுக்கறது தான் டிஎஸ்சிபியோட வேலை. அவைலபிலிட்டி ஐபி செக் பண்ணி கொடுக்கும். 8 டேஸ்க்கு ஒர்க் பண்ணும். நீங்க 8 டேஸ் வரையும் அந்த யூசர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, 8 டேஸ்க்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல, அப்படி டிராபிக் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஐபி அங்கேயே கட் பண்ணிட்டு அந்த ஐபியை தூக்கி வேற ஒருத்தவங்க அசைன் பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. இது யாரும் மேனுவலா பண்றது கிடையாது. ஓகே ப்ரோ. இப்போ உங்க பர்சனல் லேப்டாப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் டிஎஸ்சிபில தான் இருக்கும். லைக் உங்க பேஸ்ட் ஆன் நெட்வொர்க். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. இதான் டவுட் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்துல் வஹாப் இருக்கார், அன்மியூட் பண்றீங்களா? பிள்ளை ப்ரோ. பண்ணிட்டேன். அப்துல் கேளுங்க. அப்துல் ஹாய் ஜி. அப்துல் யா சொல்லுங்க அப்துல். யா இப்போ நம்ம விண்டோஸ் சர்வர் சொல்றீங்கல்ல, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரலா இப்போ வீட்டில் யூஸ் பண்ற ஒரு பர்சனல் லேப்டாப் அதுக்கு எல்லாமே இப்போ அந்த கிராக் ஓஎஸ் அதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி விண்டோஸ் சர்வருக்குமே கிராக் ஓஎஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? இருக்கு. பட் ஆனா அது அட்வைசபிள் இல்ல. கார்பரேட் என்விரான்மென்ட்ல பண்ணா அது பயங்கர நீங்க risk-ஆ யூஸ் நீங்க இப்போ பர்சனலா நீங்க யூஸ் பண்றீங்கன்றது உங்க சிஸ்டம் உங்களுக்காக நீங்க போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? இதுல வந்து எதுவும் பைரேட்டடோ இல்லைன்னா வந்து நீங்க வந்து அன்லைசன்ஸ்டு ஒன்று யூஸ் பண்றதுனால உங்களுக்கு யாரும் வந்து கேஸ் பண்றதெல்லாம் பண்ணலாம், இது பண்ணலாம் சொல்லலாம். ஆனா நீங்க நீங்க வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ் செக்டாருக்காக யூஸ் பண்றீங்க, அவங்க வந்து சர்டைன் ஆடிட் பர்பஸ் லைசன்ஸ்டு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐஎஸ்ஓ ஆடிட்டு இதெல்லாம் வந்து ஏதாவது ஐஎஸ்எம்எஸ் ஆடிட்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து லீகலா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தானே பண்ணணும். அவங்களுக்கும் என்டிஏ எஸ்எல் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து அந்த டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பைரேட்டட் ஒன்னோ இல்லை வந்து அன்லைசன்ஸ்டு ஒன்று கிராக்கர் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அதனால இப்போ நீங்க வீட்டில் யூஸ் பண்றீங்க, நீங்க வந்து ஓஎஸ் சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து அதில் ஒர்க் பண்ணி பார்க்கணும், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும், நீங்க பண்ணலாம் தனியா. நீங்களே உங்க சிஸ்டம் உங்க டெஸ்க்டாப்ல நீங்க விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறது பதிலா விண்டோஸ் சர்வர் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2022 கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை என்னென்ன கான்ஃபிகர் பண்ணி நீங்களே கூட செக் பண்ணலாம். அது வந்து தப்பே கிடையாது. உங்களுக்கு மினிமம் உங்க டெஸ்க்டாப்ல இருக்க கான்ஃபிகரேஷன் தான் அதுக்கும் தேவைப்படும். அதுக்கு ஒன்றும் அதிகமாலாம் ஒன்றும் தேவைன்றது அவசியம் கிடையாது. மேண்டேட்டரியா தேவையில்லை. உங்களுக்கு நார்மலா வந்து 8 GB ரேமு, உங்களுக்கு வந்து 512 SSD ஹார்ட் டிஸ்க் இருந்தாலே அதுவே போதுமானதுதான். பட் ஆனா நீங்க அந்த பில் பண்ண போற அந்த ஓஎஸ்க்கு வந்து நீங்க ஸ்பெக் வந்து ஓரளவுக்கு கம்மியா கொடுக்குற மாதிரி, நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ உங்க லேப்டாப் டெஸ்டிங் பர்பஸ் ஒருவேளை அந்த சர்வர்ல நிறைய அப்ளிகேஷன் செல் பண்றீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாம தான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு யூசர் சொன்னார்ல, சாரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃப்ரெண்டு சொன்னார்ல, Oracle VM பாக்ஸ் போட்டு பண்ண சொன்னோம். அந்த Oracle VM பாக்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் சர்வர்னா விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். லினக்ஸ் ஓஎஸ்னா லினக்ஸ், இல்லைனா மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு என்ன ஓஎஸ் தேவையோ அந்த ஓஎஸ் அதோட ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்தால் மட்டும் போதும். அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு சர்வர் ஓஎஸ் இல்லாம, ஓகேங்களா, இப்போ விண்டோஸ் வந்து டெடிகேட்டடா சர்வருக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இப்போ நான் அது இல்லாமலே வந்து என்னால ஒரு ஆன் பிரேம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா? என்ன விஷயம் ஐ மீன் என்ன விஷயம்னா, இப்போ நீங்க எதுக்காக சர்வர் ஓஎஸ் வச்சு பண்றீங்களோ, ஐ மீன் இப்போ ஒரு ஏடி கிரியேட் பண்றது, ரோல் அசைன்மெண்ட்,
அது எல்லாமே அதனாலதான் இப்போ சர்வர் மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்டே இருக்குன்னா மாஸ்டர் மட்டும் தான் சில வேலை எல்லாம் பார்க்க முடியும். ஸ்லேவ்ன்றது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற ஒரு கான்செப்டே இருக்கு. சர்வர் கிளைண்ட்னு பேர் வச்சது காரணமே அதான். சர்வர்னால மட்டும் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். ஓகே ஏடி ரோல் டெஸ்ட் பண்ணலாம் ஜி. பட் ஆனா ஏடி இருந்தாலும் லெவல்ல நீங்க பண்ணணும்னா லைக் கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் இப்போ மல்டிபிள் மிஷின்ஸ் வேணும், மேனேஜ் பண்ற இப்போ மாதிரி ஏடின்றது இருக்கணும்னா ஒண்ணும் இல்ல ஜி. இப்போ நார்மல் சர்வர் தான் ஏடி சர்வர். ஏடின்றது பெரிய விஷயமே கிடையாது. ஏடி இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரி. நம்ம சொல்றது என்னன்னா அந்த சர்வர்ல எப்போ நீங்க ஏடிடிஎஸ் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸை இன்ஸ்டால் பண்றீங்களோ அதனால தான் அந்த சர்வர் வந்து டொமைன் டிசி சர்வர்னு சொல்றோம். டிசினா டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்ற காரணமே என்னன்னா எப்போ ஒரு சர்வர்ல ஏடின்ற ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்றோமோ அப்பதான் அந்த சர்வர் வந்து டிசி சர்வராகவே நம்ம சொல்றோம். இல்லைன்னா அது நார்மல் சர்வர் தான். டிசி சர்வர்னு சொல்றாங்க சார். பிரைமரி டிசி ஏடி பிரைமரி செகண்டரி சர்வர்னு சொல்றோம்ல நம்ம. ஏடிடிசி டிசின்னு சொல்லுவாங்க. டிசின்றது டொமைன் கண்ட்ரோலர், அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. டிசின்றது ஒன்றும் கிடையாது. எப்போ அந்த சர்வர்ல வந்து ஏடிடிஎஸ் ரோல் இன்ஸ்டால் பண்றீங்களோ ஏடிடிஎஸ் ரோல்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்க சர்வருக்குள்ள கீழே பாத்தீங்கன்னா விண்டோஸ் லோகோ ஷடவுன் ரீஸ்டார்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல சர்வர் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜர் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ரோல்ஸுக்குள்ள ஏடிடிஎஸ்ன்ற ரோலை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வர் அப்பத்துல இருந்து டொமைன் கண்ட்ரோலரா வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஏடிடிஎஸ் ரோல் மாதிரியே டிஎன்எஸ் இருக்கு, குரூப் பாலிசி இருக்கு, இந்த மாதிரி வந்து ஆர்டி ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் செஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இன்பில்ட், இதெல்லாம் வந்து இன்பில்ட் சர்வீஸ். இதெல்லாம் சர்வரா இன்ஸ்டால் பண்ண பிறகுதான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு விஎம் ஒரு Oracle Virtual Box இன்ஸ்டால் பண்ணி ஒரு Windows 22 போட்டீங்கன்னா உள்ள சர்வர் மேனேஜர்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டிஃபால்ட்டாவே. அதுல போனீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு சொன்ன நிறைய ஃபியூச்சர்ஸ் அதுலயே வந்துடும். நீங்களே ஒரு ஏடி கிரியேட் பண்ணலாம். ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏடி கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபாரஸ்டுக்குள்ள நீங்க வந்து உங்களோட யூசர் அண்ட் குரூப்ஸ் ஓயூ ஆர்கனைசேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளதான் இதுக்கு முன்னாடி தெளிய சொன்னார்ல, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, கிளவுடா இருந்தாலும் சரி, ஆன் ப்ரிமிஸ் இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து ஏடி ரோல்ஸ் அண்ட் குரூப்ஸ், ஏடி யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அடுத்த லெவலே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க கிளவுட்ல எடுத்தீங்கன்னா ஐஏஎம் இருக்குல்ல, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜரா, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஏடி ரோல்ன்றது ரொம்ப முக்கியம் தான். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அடுத்த இது போக முடியும். ஏடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்லாம் இருக்கு. இன்னும் எஃப்எஸ்எம்ஓ ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. இப்பெல்லாம் நீங்க பிகினர்ஸ் இதுக்காக வேணா நம்ம தில்லை சார் சொன்ன மாதிரி அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் அப்துல் வஹாப். இவர் ஆல்ரெடி வொர்க் பண்றீங்களா ஜி? ஓகே டெவலப்பரா இருக்கீங்களா? ஓகே இல்ல அப்துல் வந்து VMwareலயே வொர்க் பண்ணிருக்காரு. சூப்பர் ஜி. ஓ VMware. ஓகே அப்ப நீங்க தான் ஜி சொல்லி தரணும் எங்களுக்கு. ஆமா ஆக்சுவலா அவர்ட்ட கேட்டிருக்கேன் நான். ஆக்சுவலா அவருக்கு ஒரு செஷன் அப்பனா உங்களுக்கு கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பண்றாரு. ஆக்சுவலா இல்ல டெஸ்ட் பண்ணல. ஆக்சுவலி இல்ல தப்பா நம்ம சொன்னா கூட அவங்க சொல்றதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிட போது இல்ல. தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும், ஆனா தப்பா சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் என்னோட இதுபடி. அப்துல்லோட क्वेश्चंस எல்லாமே ஜென்யூனா தான் இருக்கும். அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து ஒரு क्वेश्चन கேட்டாருன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்பாரு. கண்டிப்பா. தேங்க்யூ. அதுதான் ஜி. இப்போ நீங்க பாருங்க, நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல இப்போ எனக்கு ஏடினா அதனால தான் நான் அவர்கிட்ட தெளிவிட்டேன். ஃபர்ஸ்ட் கேட்டு ஏடி எடுப்பீங்களான்னு. ஓகே, ஏடியில வந்து இப்போ இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இந்த RSA, SAML அது எல்லாமே நம்ம ஏடியில வர்றதுதான் இல்ல தனியா ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுப்பாங்களா? இல்ல MFA பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்துரும் நினைக்கிறேன். சாரி NT1ல வந்துரும் நினைக்கிறேன். MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ல அது வந்து கைண்ட் ஆஃப் O365 தானே ஜி திலி ப்ரோ? ஆமா, O365 இல்ல. நீங்க ஒரு டைரக்டரி சர்வீசஸ் இருந்தாலே நீங்க அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், ஒரு கிரெடென்ஷியல் இருக்கும். அப்ப நீங்க லாகின் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் வெரிஃபிகேஷன் வேணும் இல்லையா? இல்ல அது ஆமா, அது வெரிஃபிகேஷன் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அது வந்து என்ஹான்சிங் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்றது. அது இது வந்து நீங்க ஏடிக்கும் இல்ல எதுக்குமே இல்ல. இது வந்து தனியா வந்து உங்க செக்யூரிட்டியை டைட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் MFA. SAML பத்தி எனக்கு ஐடியா இல்ல. MFA நான் சொல்றது சார் சொல்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். நீங்க GCP இருந்தாலும் சரி, WS அஷூர் இருந்தாலும் சரி, நீங்க சர்வர் டவுன்லோட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா சர்வர் டவுன்லோட் பண்ணி MFA நம்ம இது பண்ணிட்டு MFA டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணி கூட இது பண்ற மாதிரிலாம் இருக்கு. இதுவே நீங்க நார்மலா உங்க Gmail நீங்க ஆக்சஸ் பண்ணுங்களேன், அதுக்கே டூ ஃபேக்டர் இருக்கு லாகின்காக. அது வந்து உங்க செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக மட்டும் தான், டைட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது. நீங்க கேக்குறது எந்த இடத்துல வருதுன்னு கேக்குறீங்களா அப்துல்? இல்ல நான் வந்து இது எப்படி டை அப் ஆகுதுன்னு கேக்குறேன். அதாவது இப்ப நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு போறப்ப செகண்டரியா ஒரு ஓடிபியோ ஒரு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது வந்து SAML இல்ல RSA அந்த மாதிரி போறப்ப
இது வந்து அவங்க வந்து ஒரு தனியா ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆர்எஸ்ஏ வந்து ஒரு சர்வீஸ் வந்து இந்த ஏடி கூட மெர்ஜ் பண்றாங்களா இல்ல கரெக்ட். இது எப்படி அப்படிதான் இருக்கும். ஆர்எஸ்ஏ வந்து அதான் ஜி, அதுக்கு தான் நம்ம எஸ்எஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் சைன் ஆன் யூஸ் ஆமா பண்றோம். எஸ்எஸ்ஓ. தெரியுதுங்களா? அதுலதான் நீங்க சொல்ற மாதிரி நீங்க எங்க டைப் பண்றாங்க, டைப் பண்றான்றீங்களா, இந்த எஸ்எஸ்ஓல தான் இது எல்லாமே டைப் ஆகுது. நீங்க உங்க ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் உங்களோட ஆர்கனைசேஷன் அப்ளிகேஷனோ இல்லைன்னா உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எது ஆட் பண்ணா உங்க எஸ்எஸ்ஓல தான் போகும். உங்க எஸ்எஸ்ஓல போனாலே ஆட்டோமேட்டிக்கா 2 ஃபேக்டர் எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 ஃபேக்டர் அப்ளிகேஷன் கேட்கும். இப்போ இதுதான் விஷயம். நீங்க சொல்றது மாதிரி இப்ப ஏடிக்கும் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கும் ஆர்எஸ்ஏக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஆத்தரைசேஷன் இருக்கும். ஸோ அதனால இந்த 2 வெரிஃபிகேஷனும் ஒரு டோக்கன் போய் 2யுமே வெரிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு யூசர் ஆக்சஸ் வந்து ஆதென்டிகேட் ஆகும். ஆக்சுவலா ஓகே ஓகே கரெக்ட். ஆமா, புரியுதா? ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். ஆர்எஸ்ங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அவர் தேர்ட் பார்ட்டி தான். அவர் எப்படி இந்த ஏடிக்குள்ள வந்து மெர்ஜ் பண்றாரு? ஏடிக்கு நம்ம ஆக்சஸ் இப்ப நீங்க ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்களுக்கு செகண்ட் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்கு நீங்க ஆர்எஸ்ஏ டோக்கன் வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து உங்க அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பீங்க ஆதென்டிகேஷனுக்காக, அதாவது 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்காக. அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஆக்சஸ் கொடுப்பீங்க. ஆக்சுவலா ஏடியில வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்கு நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்து, அது வந்து உங்களுக்கு 2மே வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஏடியில, அடுத்து 2வது 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்ல ஆர்எஸ்ஏ டோக்கன்ல போய் அந்த டோக்கன் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா உங்களால லாகின் பண்ண முடியுது. ஒரு இன்டகிரேஷன் தான் ஆக்சுவலா. நீங்க அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து அந்த ஆர்எஸ்ஏ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை ஆத்தரைஸ் பண்ணும் இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்காக இன்டகிரேட் பண்ணிக்கலாம் நீங்க. அது வந்து அது மாதிரி ஆர்எஸ்ஏ மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட இன்டகிரேட் பண்றதுக்கு. நீங்க அஷூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கே தனியா ஒரு சர்டிபிகேஷனே இருக்கு. அது இன்னும் டெப்தா போணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல எல்லாமே டெனன்ட் பேசிஸ்ல இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சிவா எடுத்த ஒவ்வொரு டாபிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஷனாவே எடுக்கலாம். அவ்வளவு பெரிய டாபிக். அது ஆக்சுவலி டீடைல் டாபிக். ஏடி மட்டும் எடுத்தாலே ஒரு 7 செஷன் போட்டா கூட தாங்காது. அவ்வளவு ஏடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏடிக்குன்னு தனியா ஆளே வச்சிருக்காங்க. என் பழைய ஆபீஸ்ல டீமே இருக்கு. அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஏடி தான் இல்ல ஜி, இப்ப இருக்க எதுக்கு சொல்றேன், சும்மா ஒரு இதுக்கு. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் ஏடியை பத்தி நான் தனியா படிக்கணும். அது ஒரு புக்கே இருக்கு. அந்த ஏடி கிளாஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 10ல இருந்து 15 கிளாஸ் தான் இருக்கு. எம்எஸ் என்ன சொல்றது, எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் சர்வர் கோர்ஸ் தான் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிக்கும் தனியா இருந்து ஏடியே 10 செஷன் எடுப்பாங்க. ஒரு செஷனும் 1 hour அப்படிலாம் போகும். அதெல்லாம் இருக்க ஏடியில வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன் ட்ரீ கான்செப்ட், சைட் டு சைட் இது கனெக்ஷனு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, இதுலயே வந்து பேக்கப் நிறைய இதுலயே இருக்கு. அதான் இப்ப யாருமே படிக்கிறது இல்ல. ஆக்சுவலா அப்துல் சிவா வினோத் எல்லாத்துக்குமே என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, நியூ ஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மெர்ன் ஸ்டாக், ஃபுல் ஸ்டாக், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இது மட்டும்தான் உங்களுக்கு ஐடில ஜாப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. சப்போர்ட் தெரியல. இது பத்தி எல்லாம் தெரியவே இல்லை உங்களுக்கு. நீங்க வந்து கிளவுட் இன்ஜினியர் ஆகணும்னா எப்படி, என்ன பண்ணணும். பட் ஆனா எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்ப என் தம்பி கூட போன வருஷம் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான், மெக்கானிக்கல் படிச்சுட்டு. பட் அவனுக்கு ஒரு சாய்ஸ் இல்ல, அவன் டெவலப்பரா போகணும். கடைசி பார்த்தா அவன் சப்போர்ட்ல தான் போட்டிருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட். நம்ம சூஸ் பண்ண முடியாது. நம்ம சூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து இப்ப நீங்க நாளைக்கு வந்து ஒரு கேம்பஸ்ல வரீங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வராங்க உங்க காலேஜுக்கு. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க சிவா, நீங்க இருக்கிற இந்த ஃபீல்ட்ல நாளைக்கு நீங்க வந்து ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட் ஆக முடியுமா, முடியாது உங்களால? கண்டிப்பா ஆகலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு பேசிக் கிரைட்டீரியா கிளியரா இருக்கு. நீங்க இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு, இல்ல நீங்க டெவாப்ஸ் ரேஞ்சாவோ, இல்ல நீங்க டெவாப்ஸ் போகணும்னு இல்லை, ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து எனஃப் நாலேஜ் இன் சர்வர் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கீங்க. பட் நாளைக்கு ஒரு டேட்டா சென்டர்ல போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டொமைனை, ஒரு ஜோனை நீங்க மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆனா நீங்க என்ன அடுத்தது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டிங்ல போனாலே போதும். நீங்க பவர் ஷெல்ல வந்து நல்லா பண்ணீங்கனாலே நீங்க அடுத்த லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு நீங்க படிக்கிறது இது மட்டுமே இல்லை, கான்செப்ட் நிறைய இருக்கு கிளவுட் ரிலேட்டடா அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்கறதுக்காக தான். முதல்ல எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த
செஷன்ல இருக்கிற நிறைய பேருமே என்னன்னா நான் கிளவுட் படிக்கலாமா கிளவுட் கத்துக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, நம்ம எல்லாமே வந்து கிளவுட்ல தான் ஒர்க் பண்றோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா கிளவுட் படிச்சா வேஸ்டா போயிருமா, ஏன்னா கிளவுடுன்றது என்ன எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் வந்து ஒரு பைத்தன் படிக்கிற மாதிரி கிளவுடும் வந்து ஒரு ஒரு இன்னொரு டொமைன் போல இருக்கு சும்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அட்லீஸ்ட் கிளவுடுன்றது எவ்வளவு பெரிய வாஸ்ட் என்வாயன்மெண்ட், கிளவுட்ல என்னெல்லாம் இருக்கு, கிளவுட்ல தான் நம்ம எல்லாமே பண்றோம் அப்படிங்கிறத கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அதுக்கான ஒரு ஏய் நான் இன்டென்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த செஷன் ஆக்சுவலா. சார் கரெக்டா சொன்னீங்க. Yeah. வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல இல்ல, நினைக்கிறேன். ஒருத்தர் பண்ணாரு, மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி ஒருத்தர் சுந்தரம் பண்ணியிருந்தாரு. பண்ணாரு. ஆனா அப்புறம் ஆள் எஸ்கே போயிட்டாரு. இங்க போனாருன்னு தெரியல. இருக்காரா? சிவசங்கர், ஒரே இருக்காரு. ஒரு கொஸ்டின் சிவசங்கர். சொல்லுங்க அப்துல். யா இல்ல, நீங்க கடைசி அந்த டிஆர்எஸ் சொன்னீங்களே, ஐ மீன் டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட், டிஆர்எம் சம்திங். டிஆர் ஆமா, டிசாஸ்டர் ரெக்கவரி. ஆமா. ஓகே. ஸோ இப்போ அது வந்து ஆன்ப்ரம்ல இருக்கிறப்ப, இப்போ பெங்களூர்ல ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு அதனுடைய பேக்கப் வந்து வேற ஒரு ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபிளட் தான் ஃபெயில் ஓவர் பண்ற மாதிரி. ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஐ மீன் ஆன்ப்ரம்ல இருக்கிறப்ப அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே அதிகமா, ஏன்னா இப்போ நீங்க ஆக்சுவலா ஒரு கார்பரேட்ல இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சிஆர்எம் சர்வர், இஆர்பி சர்வர், டிபி சர்வர், உங்க என்விரான்மெண்ட்ல ஒரு 5 கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எல்லா சர்வரும் நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, சேம் கான்ஃபிகரேஷன், சேம் அப்ளிகேஷன் சர்வர் நான் ப்ராட்லி இருக்கும், ப்ராட்லி இருக்கும். நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆன்பிரமா இருக்கட்டும், கிளவுடா இருக்கட்டும். ஏன் அப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னு மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோல என்ன பண்ணுவாங்க, நான் ப்ராட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராட்ல போய் அதுல டெப்ளாய் பண்ணுவாங்க. இது டைரக்டா நம்ம ப்ரொடக்ஷன்ல போய் டெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு மைனரோ அப்கிரேடா இருந்தா கூட சரி, ஒரு அப்ளிகேஷன் அப்கிரேடோ ஏதோ சம்திங். சோ அதே தான் இது வந்து ஒரு டிஆர் ட்ரில் தான். பட் ஆனா ப்ராக்டிகலா நம்ம பாக்குறது வந்து ரொம்ப ரேர். ஆனா நான் அசோக் லேலண்ட் இருக்கும்போது அவங்க பண்ணிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். பட் அது சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு நேம் சேக்குக்காக பண்ண மாதிரி பண்ணாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்குங்கிறதுனால பெருசா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் ஆனா என்னோட லீட்லாம் என்ன சொன்னாங்க, டெலிவரி ரேட்லாம் வந்து நம்மளோட இஆர்பி அப்ளிகேஷன், அவங்க அங்க யூனிக்ஸ் இருந்தது, பழைய யூனிக்ஸ் ஐபிஎம் யூனிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஆதி காலத்து சர்வர். அவங்க என்ன சொன்னாங்க, இதே ரெப்ளிகா வந்து ஒசூர்ல இருக்கு, சினாரியோல நம்ம அப் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பட் சென்னை ஃபிளட் சிச்சுவேஷன்ல நான் அங்க இதுலதான் இருந்தேன், டேட்டா சென்டர்ல தான் இருந்தேன், எண்ணூர்ல இருந்தேன். அங்க கொஞ்சம் சர்வர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்தியா ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் உங்களுக்கு நிறைய நார்த் இந்தியாலாம் ஆஃபீஸ் இருக்கு. பட் மெயின் வந்து சென்னை டேட்டா சென்டர் தான் உங்களுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டுக்கே அதுதான் மெயின். பட் அந்த டைம்ல அப்ரூவல் வளர அவங்களுக்கு லைக் யாருமே ரீச் பண்ண முடியல, அப்ரூவலும் வாங்க முடியல. அதனால ஸோ விட்டுட்டாங்க. ஒரு 3 days பாத்தீங்கன்னா டவுன் தான். இப்போ அசோக் லேலண்ட்ல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, ஒரு ஃபேக்டரியில ஒரு பில்டிங் பண்றதுல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல என்ன நடக்குது எல்லா அப்டேட்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் மூலமா தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ 3 days ஆல்மோஸ்ட் டவுன் தான். அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. பட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆர்கனைசேஷன்ல யார் ஆன்பிரம் வச்சிருப்பாங்களோ ஒரு டிஆர் ட்ரில் டெஸ்ட்னு சொல்லி பண்ணுவாங்க. நம்ம ஆபீஸ்ல பாத்துருப்போம், ஃபயர் ரெஸ்கியூ டெஸ்ட்னு பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர்லாம் ஆன் ஆகும், எல்லாம் கீழே போய் அசம்பிளி பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு இன்ஃப்ரால வந்து ஒரு மேஜர் இன்சிடென்ட் வந்தது. இப்போ ஒரு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு 5 to 6 கண்ட்ரீஸ்ல பிரசன்ஸ் இருக்க ஒரு ஆபீஸ்ல மேஜர் டேட்டா சென்டர்ல ஒரு இன்சிடென்ட் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து குயிக்கா ஆக்ட் பண்ணி அப்ளிகேஷன்லாம் வந்து கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப் பண்றோங்கிற ஒரு டெஸ்ட் தான் டிசாஸ்டர் ரெக்கவரி டெஸ்ட். மாக் ட்ரில் மாதிரி. இப்போ எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா விடிஐ நாங்க யூஸ் பண்றோம். இப்போ நம்ம சிட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எங்களோட ஓன் ப்ராடக்ட் ஜிடெஸ்க்னு ஒன்று யூஸ் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா 2 டொமைன் வச்சிருக்காங்க, கார்ப் மெம்பர்னு சொல்லிட்டு. ஒரு 2 months முன்னாடி அவங்க இது பண்ணாங்க, ஃபெயில் ஓவர் பண்ணாங்க. பேசிக்கா அவங்க என்ன பண்ணாங்க, மெம்பர்ல இருந்து கார்ப்ல ஸ்விட்ச் ஓவர் பண்ணாங்க. அப்ளிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு யூசர்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. பட் அது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு 500 to 1000 மெம்பர்ஸ் தான். அது வந்து மோஸ்ட்லி நாங்க ஆஃப்ஷோர் பீப்புள், ஆன்ஷோர்ல இல்ல ஆஃப்ஷோர் பீப்புள் யூஸ் பண்ற மிஷின் தான். அதனால அது பெரிய இம்பாக்ட் இல்லை. இதே நீங்க சர்வருக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, டேட்டா சென்டர் போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய இம்பாக்டா இருக்கும். இது நம்மளுக்கு தெரியும் அது அந்த ஊர்ல பிரச்சனைங்கிறது. பட் ஆனா மத்த யூசர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி அந்த டிஆர் யூஸ் பண்றது. ஓகே ஓகே, சூப்பர். ஹலோ, சொல்லுங்க. மீனாட்சி வந்தாரு, மறுபடியும் மியூட் பண்ணிட்டாரா நினைக்கிறேன். நீங்க வேணா உங்க கொஸ்டின்ஸ் வேணா சாட்ல கூட போடுங்க மீனாட்சி. இப்பதான் அன்மியூட் ஆச்சு. ஸோ இந்த செஷனோட லாஸ்ட்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இதுல வந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஎம்வேர்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆக்சுவலா ஒரு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு லேப்டாப்ல மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி கன்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அது மட்டும் தான் கேட்டு சொல்றேன். ஸோ ஆக்சுவலா விஎம்வேர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு
சிம்பிள் இன்ட்ரோ மட்டும் சொல்ல முடியுமா? ஓகே, நம்ம ஸ்லைட்லயே பார்த்தோம். வேற ஒன்றும் இல்லை, லைக் எப்படி இப்போ ஓல்டன் டேஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு டெடிகேட்டட் ஹார்ட்வேர், ஒரு ஸ்டாண்டலோன் சர்வர் வாங்கி ஒரு ஓஎஸ் போட்டு அது ஒரு சர்வரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் VMware என்ன பண்ணாங்கன்னா, அந்த டெக்னாலஜி ரெவலைஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ESXiன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க, ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு. ஒரு லைக் ஸ்பெக் வைஸா வந்து கொஞ்சம் ஹை எண்டா இருக்கிற ஒரு சர்வரை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர்வைசர் டூல், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு VMware இல்லைன்னா ஒரு Oracle இந்த மாதிரி VM போட்டு அது கீழே n நம்பர் ஆஃப் VMs போடுறோம். ஒரு 15 VM நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு ESXi வச்சு நம்ம அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 5 விண்டோஸ், ஒரு 5 லினக்ஸ், ஒரு உபுண்டு, அந்த மாதிரி மல்டிபிள் VMs அதை பில்ட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய என்விரான்மெண்டா மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு EXSI-க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ மல்டிபிள் EXSI சர்வர் இருந்ததுன்னா அதுக்கு கீழே VMs பில்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுதான் பேசிக்கா நீங்க VMwareன்னு கேட்கலாம். பட் இன்னும் இன்டெப்தா நிறைய உள்ள இருக்கு. ஹலோ, சொல்லுங்க மீனாட்சி. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு காலேஜில் வந்து பார்த்தேன். ஸோ அப்போ அதில் இந்த கான்செப்ட் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி, லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சர்வர் மாதிரி அவங்களோட ஆப்ஸ் எல்லாமே அதில் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி கூட இருக்குமா? இருக்கலாம். ஸோ சிஸ்டம் அட்மின் வந்து ஆமா, நம்ம செட்டப் பார்க்காம சொல்ல முடியாது. பட் நீங்க சொல்ற சினாரியோ வச்சு அந்த மாதிரி இருக்கலாம், சினாரியோ இருக்கலாம். ஸோ ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எதுவுமே அந்த யூசர் யூஸ் பண்ற சிஸ்டம்ல வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகல. ஸோ எல்லாமே வந்து அட்மினோட சைட் மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது. இது மேபி அவங்க சின்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அது சில அப்ளிகேஷன் மட்டும் ரன் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தா அது வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க அந்த என்விரான்மெண்ட்ல போய் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? அதான் சரௌண்டிங்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த இது மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆனா ஒரே ஒரு அட்மின் மட்டும் தான் இருக்காங்க. இருக்கலாம். மேபி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறதுக்கு கூட ஒரு 20 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பசங்களை வந்து நம்ம பேப்பர் வைஸ் பண்ணாம, லைக் அது ஒரு பேப்பர் வாங்கி நம்ம லைக் ஆன்சர் பண்ணணும் எழுதுற மாதிரி இல்லாம ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸை ஃபெச் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம். பட் என்ன பர்பஸ்ன்னு தெரியாம நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க சொன்ன சினாரியோ ஆல்மோஸ்ட் அது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த VMware வந்து என்னோட லேப்டாப்ல கூட நான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதுல கூட இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங், ஹை லெவல் கோடிங்ஸ் கூட நம்ம ரன் பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ, நீங்க அதுல ரன் பண்றதை பொறுத்து. பட் இப்போ அதான் சொன்ன மினிமம் அதான் பக்கத்துலயும் வினோத் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தோம். ஒரு மினிமம் ஒரு 8 GB RAM, ஒரு 4 CPU மேலேயாவது இருந்தாதான் உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் போட முடியாதுன்னு கிடையாது. நீங்க VMware ஒர்க் ஸ்டேஷன் வாங்கி போடலாம். பட் ஹார்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி பொறுத்து. உங்களுக்கு ஆக்சுவலா கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ப்ரௌஸ் பண்றதுக்கும் ஏதோ கத்துக்கிறதுக்கு தான். கஷ்டம். அதுக்கு மேல வந்து பண்றதுக்குலாம் அதெல்லாம் வந்து டெட் ஆயிரும். அவ்வளவுதான், அது முடிஞ்சது. நீங்க VMware இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. SSD தனியா பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஆனா என் ஃப்ரெண்ட் அதுல VMwareன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கா. அப்படி ஸோ அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்தது இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆச்சுதுன்னா மேபி உங்களுக்கு லக் இருந்துன்னா மேபி அது முடியாது இல்ல ப்ரோ, கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இப்போ நீங்க ஒரு SSD லேப்டாப் யூஸ் பண்ணி பூட் பண்றதுக்கும் நார்மல் ஹார்ட் டிஸ்க் போட்டீங்கன்னா பூட்டிங் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ SSD வந்து 256 அவர் வந்து பில்ட் பண்ணி போட்டிருக்காரு, தனியா வாங்கி போட்டிருக்காரு அந்த லேப்டாப்ல. கரெக்ட். ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஸ்பெக் வைஸ் தான் எல்லாமே இருக்கு. கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் ஹை எண்டா இருந்ததுனா தான் கொஞ்சமாச்சு நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ரிசோர்சஸை ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா. நீங்க SSD போட்டா கூட உங்க RAM வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா RAM தான் உங்களுக்கு எடுத்து அந்த மிஷினை ரன் பண்ண வைக்க போகுது. சோ அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு ஆப்டா இல்ல. கவர்மெண்ட் லேப்டாப்ல RAM எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா ப்ரோ? ஆப்ஷன் இல்ல. மேபி RAM எக்ஸ்டெண்ட் பண்ணி தெரியல, பண்ணலாமா? டெடிகேட்டட் ஸ்லாட் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதான் கரெக்ட். ஓகே ப்ரோ. ஸோ ஏதாவது வீடியோஸ் சஜஸ்ட் பண்றீங்களா சார்? பிகினர் லெவலா ஸோ நம்ம VMware பத்தி இதான் ஸ்டார்ட் எண்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கிராச்சே தெரியல. இல்ல யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு. நானே ஆக்சுவலா அப்பப்போ ரேண்டமா சர்ச் பண்றேன். எனக்கு இதுதான் சொல்ல தெரியல. பட் ஆனா நான் கண்டிப்பா தெரிஞ்சா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. அவரோட லிங்க்டின் நான் இப்ப இதுல வாட்ஸ்அப்லயும் ரெண்டுலயுமே போடுறேன். நீங்க அவர் ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல். ஓகே, தேங்க்ஸ் மீனாட்சி. ஓகே திலை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஓகே அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா 9:20 ஆயிடுச்சு. எனிவே
தேங்க்யூ ஸோ மச் சிவா ஆக்சுவலா